கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் சென்று போன நாட்களில் அவருடைய பெரிய கரம் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து பாதுகாத்து கொண்டு நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளை கிருபையாக கொடுத்து இன்றைய தினத்தில் ஒரு மாலை பொழுதுல அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திற்கு நேராக நாம் கடந்து வருவதற்கு தேவன் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் நாம் கர்த்தர் வழியாக ஏறெடுத்துக் கொண்டு ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பில் நிருபங்களில் இருக்கக்கூடிய ஆலோசனைகளையும் எச்சரிப்புகளையும் புத்திமதிகளையும் தியானிச்சு வந்துட்டோம். அதிலும் விசேஷமாக இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஒரு நீண்ட பகுதியாக இருக்குது. அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய அந்த ஒரு நீண்ட பகுதியில் பாருங்க, கடந்த வாரங்கள்ல இருந்து கவனிக்கும் பொழுது அந்த ஒரு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் நம்ம வந்து தியானிச்சுட்டு வந்துட்டோம். அதில் இந்த 10ஆம் அதிகாரம் ஒரு நீண்ட நெடிய பகுதியாகத்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பாகங்கள் இந்த 10ஆம் அதிகாரமே வந்து நம்மளுக்கு கடந்து வந்துச்சு. 39 வசனங்கள். அப்போ இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு வாரமும் நம்ம கேட்டோம். 10ஆம் அதிகாரத்தில் என்ன சுருக்கங்கள், எச்சரிப்புகள், ஆலோசனைகள் நம்ம மத்தியில் கடந்து வந்துச்சு. என்னென்ன தலைப்புகளை நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, பாருங்க, நம்ம வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 10 வரைக்கும் சித்தம் செய்ய வருகிறேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம வந்து படித்தோம். உன்னுடைய சித்தம் செய்ய வருகிறேன் அப்படின்னு. அதே போல 11லிருந்து 18 வரைக்கும் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அடுத்தது 19லிருந்து 24 வரைக்கும் நம்ம வந்து புத்திமதிகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒருவரை ஒருவர் கவனித்து. ஏன் கவனிக்கணும்? அன்புக்கும் நற்கிரிக்கும் நாம் ஏவப்படும்படிக்கு. இப்போ நம்ம சபையாக கூடி வருவதனுடைய நோக்கம் ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். அந்த கவனித்தலுக்குள்ள அன்பும் நற்கிரிகளும் அங்கே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தது 25லிருந்து 28 வரைக்கும் சபை கூடி வருதலினுடைய நோக்கம் அல்லது முக்கியத்துவம். ஸோ சபையாக நம்ம கூடி வருவதனுடைய நோக்கம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் குறிப்பிட்டாங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாது இருப்போமாக. நாளானது சமீபத்து வரதை எவ்வளவா பார்க்கிறோமோ அவ்வளவா நம்ம ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும். அதான் திருவிழியத்தில் படித்தோம், கருத்தாய் இருப்போமாக, துண்டி எழுப்புவோமாக. அப்போ நம்ம சபையாக கூடி வருவது எதற்காக அப்படின்னா, அன்புக்கும் நற்கிரியும் செய்வதற்கு நாம் ஏவப்படணும். அதே போல அவர்களுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியத்தை தூண்டி எழுப்பும் விதமாக நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே கூடி வரணும். அதுதான் அதனுடைய நோக்கம். அதுக்காகத்தான் தேவன் இப்படிப்பட்ட டிவைன் அரேஞ்ச்மெண்ட், திவ்யமான ஏற்பாடுகள் அங்கே வந்து தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கார். அதை சொன்னார். அடுத்தது 29லிருந்து 31 வரைக்கும் நம்ம வந்து படித்தோம். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னா பாருங்க. அப்படின்னா தேவன் என்ன சொல்றாருன்னா, நம்மக்கிட்ட நீ பழி வாங்கினா சரியா பழி வாங்க மாட்ட, பழி வாங்குதல் எனக்குரியதுப்பா, அதை நீ எடுத்துக்காத, நான் பதில் செஞ்சிருவேன், நீ எதுவும் செய்ய வேண்டாம், நீ என்னுடைய சமூகத்தில் என்னுடைய அண்டையில் நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் கடந்த வாரத்தில் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ பாருங்க, கடந்த வாரத்தில் நம்ம இறுதியாக ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நம்ம வந்து படித்தோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் நம்ம மாம்ச பலவீனத்தின் நிமித்தமாக, உலகத்தினுடைய சூழல் நிமித்தமாக தவறு செய்துட்டாலும் கிருபாசன தண்டைக்கு போய் ஜெபித்து மனம் திரும்பி இழந்த தேவனுடைய கிருபையை, தேவனுடைய தயவை நம்ம மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கடந்த வாரத்தில் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ 5 பாகங்கள் பார்த்து நாம் நிறைவு செய்திருந்தோம். இன்றைய தினத்தில் நிருபங்களின் சுருக்கம் 102, எபிரேயருக்கு எழுதின நிருபம் பகுதி 36 நம்ம வந்து பார்க்குறோம். இதற்கு கூட ஒரு தலைப்பு நம்ம கொடுக்கும் பொழுது, முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். வசனம் 32லிருந்து 39 வரைக்கும் நம்ம வந்து தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, ஜனங்களை அந்த எபிரேயர்களை வந்து அநேக எச்சரிப்புகள் மூலியமாக அந்த 31 வசனங்கள் வரைக்கும் பேசிட்டு வந்தார். 31 வசனங்கள் வரைக்கும் நிறைய எச்சரிப்புகள் கொடுத்தார், புத்திமதிகள் கொடுத்தார். இந்த 32வது வசனத்திலிருந்து அவர் எப்படி பேசுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்களை திடப்படுத்துவது போல, அதாவது என்கரேஜ்மெண்ட் பண்றது போல அவர் வந்து பேசுறார்.
அவர்களுக்கு வந்து ஒரு தோளோடு தோள் குடுத்து அவர்களை வந்து தூக்கி விடுவது போல அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பேசுறாரு. அதனால தான் அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, "முந்தின நாட்கள நீங்க நெனச்சுக்கணும். எப்படியெல்லாம் நீங்க பிரகாசமாக்கப்பட்டிருந்தீங்க, அந்த நாட்களெல்லாம் நீங்க நெனச்சு பாருங்க." அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். அப்போ அவர்களுக்கு மட்டும் இது வந்து ஒரு ஒரு என்கரேஜ்மென்ட்டா அப்படின்னா, இன்றைய தினத்தில தேவ கிருபையில பார்க்கக்கூடிய நமக்கும் என்ன பண்றதுன்னா, அது ஒரு எச்சரிப்பான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது அன்புக்குரிய அப்போ இங்க வசனம் நம்ம கடந்து செல்லும் பொழுது பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாய் இருக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே! இங்க சொல்றாரு, சகோதரரே, நீங்க முந்தின நாட்கள நீங்க நெனச்சுக்குங்க. அப்போ பாருங்க, அங்க எபிரேயர் சொல்றாரு, இன்னைக்கு நம்மளுக்கு சொல்றாரு. உங்களுடைய முந்தைய நாட்கள நீங்க நெனச்சு பாருங்க. அதாவது உடன்படிக்கை பண்ணி இருக்கக்கூடிய நம்மகிட்ட கேட்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள பார்த்து கேட்கிறாரு. இன்னைக்கு நம்மள பார்த்தும் அத கேட்கிறாரு. இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? முந்தின நாட்கள நீங்க நெனச்சு பாருங்க. வழியின் ஜீவியம் எப்படி நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க? அந்த தண்ணிக்குள்ள நிக்கும்போது, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சிந்தையெல்லாம் எப்படியாக இருந்துச்சு? அதான் இந்த முதல் பாகத்துல, "இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன்" என்ற தலைப்புல நம்ம வந்து அந்த அந்த நிலைமைகள்ல நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து இருந்தோம்? நம்ம மற்ற சகோதர, சகோதரிகள்ல நம்ம எப்படியெல்லாம் பார்த்தோம்? அதெல்லாம் தான் சொல்றார். முந்தின நாட்கள் நீங்க நெனச்சுக் கொள்ளுங்க. அப்ப எப்பவுமே தேவன நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. எப்பவுமே தேவன நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அதே போல தான் தேவனுடைய கிருபையா குடுத்த சகோதரர், சகோதரிகளையும் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அது கூடாது. அது நம்முடைய வேலை அல்ல. அதத்தான் அங்க வந்து சொல்றாரு. முந்தின நாட்கள நீங்க நெனச்சுக்குங்க. நீங்க பலியின் ஜீவியம் எப்படியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்க, நல்லா ட்ரூத்ல வளர்ந்தீங்க, சகோதர அன்புல வளர்ந்தீங்க. கிறிஸ்துவுக்காக என்னுடைய ஜீவனையும் நான் கையளிக்கிறேன்னு சொல்லி வந்தீங்க. வந்து கொஞ்ச நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்க மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும், சுற்றுப்புறத்தையும் நீங்க தயார் பண்ணிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அந்த ட்ரூத் எல்லாம் நெறைய எல்லா கூடுகையும் நம்ம மிஸ் பண்ணாம கலந்துக்கிட்டோம். அதான் நம்ம அடிக்கடி நம்ம குறிப்பிடுவது, இந்த பேசிக் கேட்கக்கூடிய சகோதர, சகோதரி சொல்லுவாங்க. உங்கள எல்லாம் பார்க்கும்போது தேவதூதர் போலயே இருக்குதுங்கம்பாங்க. பேசிக் வர்றவங்க அப்படி சொல்லுவாங்க. "உங்கள எல்லாம் பார்த்தா பிரதர் தேவதூதர் போலயே இருக்கு. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் செய்றீங்கன்னு" சொல்லி. அதே உள்ள வந்ததுக்கப்புறம் அவர்களுடைய அந்த ஒரு சூழல்கள் வந்து நாளடைவுல எப்படி ஆயிருச்சு அப்படின்னா மாறிருது. அந்த பார்வைகள் மாறிது. அதத்தான் அவர் சொல்றார். "முந்தின நாட்களை நீங்க நெனச்சுக் கொள்ளுங்க. பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள்ல" இந்த ஒரு இதே பாதை இதுதான். ஆனா பிகினிங் ஸ்டேஜ்ல எவ்வளவோ உபத்திரவங்கள் வந்திருக்கும். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கும். அப்ப அந்த மிகுந்த போராட்டத்துல சகிச்சீங்களே! எல்லாத்தையும் சகிச்சீங்களே! ஆனா இப்ப என்ன ஆச்சு? இப்ப என்னாச்சு? இப்ப ஏன் எங்கேயோ ஒரு பக்கம் லேக் ஆகி, அதாவது ஒரு ஸ்ட்ரக் ஆயி நிக்கிற மாரி நீங்க நிக்கிறீங்க. அப்ப அந்த எங்கேயோ ஒரு பக்கம் ஸ்ட்ரக் ஆயி நிக்கிறது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாம்சத்தின் கிரியைகளினுடைய தலையீடுனால தான் எங்கேயோ ஒரு பக்கம் லேக் ஆயி நிக்கிறது. அப்போ நம்ம எப்படி நம்ம நினைக்கணும் அப்படின்னா, இந்த இந்த ஒரு விஷயத்துல, இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில, நான் எந்த இடத்துல தடை ஏற்பட்டு நான் நிக்கிறேன். என்ற அன்றாட ஜீவியத்துல நம்ம எந்த இடத்துல நாம தேங்கி நின்னுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் தான் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஏன்னா, இப்ப என்னுடைய தேக்கம் எங்க இருக்குதுன்னு சொல்லி நான் ரியலைஸ் பண்ணா தான் தெரியும். நீங்க மற்ற சகோதர, சகோதரிகள் பார்த்து இவர் அந்த இடத்துல நிக்கிறார் அப்படின்னு சொல்லி யாருமே என்ன பண்ணிற முடியாதுன்னா, ஜட்ஜ் பண்ணிற இப்ப நீங்க வந்து அப்படியெல்லாம் இருந்தீங்க. நீங்க ஸ்ட்ரக் ஆகி இப்ப நிக்கிறீங்க. ஏன் நின்னுட்டுருக்கிறீங்க? எந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி, நீங்க யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு, அந்த மாம்சத்தின் விஷயங்கள நீங்க கடந்து போட்டு, களைந்து போட்டுட்டு, தொடர்ந்து ஓடுங்கங்கிறார். தொடர்ந்து நீங்க வந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள் அப்படிங்கிறது பாருங்க சத்தியத்துல அதிகமான ஒரு நாலேட்ஜ், அறிவு, ஓவர் நாலேட்ஜ். அது அப்ப வந்ததுக்கு அப்புறம் கூட போராட்டம், கஷ்டம் இதெல்லாம் வந்துச்சு. அப்ப அது எல்லாத்தையும் நீங்க எப்படி இருந்தீங்கன்னா சகிச்சுட்டீங்க. எல்லாத்தையும் நீங்க வந்து சகிச்சுட்டீங்க. அப்படின்னா, நன்கு வளர்ந்த நிலையில் இருந்தபோது சூழல்கள் கூட நீங்க எப்படி இருந்துட்டீங்கன்னா சகிச்சீங்க. ஆனா இன்றைய தினத்துல அதிகமான சத்தியங்கள் ஏன்னா வருடங்கள் கடந்து வரும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியும் எப்படி வரணும்னு சொல்லி பார்த்தோம்னா, கடந்து வரணும். கடந்து வரணும். அப்ப இந்த சுயத்தை தியாகம் செய்தல நம்ம வந்து பார்ப்போம். நெறைய விஷயங்கள் வந்து நம்ம மத்தியில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தேவன் விரும்பக்கூடிய குணலட்சணங்கள என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி நிக்க வைக்குது. ஸ்ட்ரக் ஆயி நிக்க வைக்குது. அப்ப அந்த மாரி நேரங்கள்ல நாம் என்ன பண்ணணும் அப்டின்னா, அன்புக்குரிய சகோதர சொல்லே, தேவன் விரும்பிட்டதான அந்த ஒரு குணலட்சணங்களை நாம் காண்பிப்பதற்கு, நம்முடைய அனுதின பிரயாசங்களை அங்க வந்து தேவ சமூகத்துல நம்ம ஏறெடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்படிப்பட்ட ஏறெடுத்தலினுடைய ஒரு பலியத்தான் தேவன் என்ன பண்றாருன்னா விரும்புறார்.
நம்மளுக்கு நல்லா தெரியும். சுயத்தை ஜெயம் கொள்ளுதல் அப்படிங்கிறது நம்ம எக்லீஷியால வரும்போதே ஃப்ரண்ட்லயே மாட்டியிருப்பாங்க. அதாவது உரையாடல்கள்ல நம்ம பத்தி ஏதாவது நம்முடைய நற்கிரிகள், பிரயாசங்கள் குறிப்பிடப்படாதத நம்ம பொருட்படுத்தல அப்படின்னா, புகழ்ச்சியின் மேல நம்பிக்கை இல்லாதல இருக்கிறோம். இதெல்லாம் வந்து அத அடையாளப்படுத்துன்னு சொல்லி சொல்றார். நம்ம அடுத்த முறை நம்ம எக்லீஷியாவுக்கு வரும்போது கண்டிப்பா அத படிச்சு பார்க்கலாம். ஏன்னா நெறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம நம்ம ஒவ்வொருவரும் அதை வந்து படிக்கலாம். அப்போ பாருங்க, எதெல்லாம் சுயத்தை ஜெயம் கொள்ளுதல் அப்படிங்கிறது அங்க வந்து சொல்றார். அப்போ நன்கு வளர்ந்த ஒரு நிலையில இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, சகிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சகிக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஒருவேளை சகிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வளரலன்னு அர்த்தம். அப்ப நம்ம வளரல அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்னா, தேவனுடைய கட்டளைகளுக்கும், தேவனுடைய பிரமாணங்களுக்கும் எதிராக செயல்படுவது போல. அதுதான் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகள நல்லா கவனிக்கலாம் பாருங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கற்பனைகளையும், கட்டளைகளையும் குடுத்தார். எதற்காகன்னா, என்னை நினைச்சிட்டு இருக்கணும், என்னுடைய கரத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் வசனங்கள் படிப்போம். கரம் பிடித்த நாட்களிலிருந்து, தேவன் அவர்களை கரம் பிடித்த நாட்களிலிருந்து அவர்கள் நடத்தினார்ன்னு சொல்லி. ஆனா, அந்த கரங்கள அவங்க தான் உதர்றாங்க. ஆனா பாருங்க, தேவன் நிறைய கட்டளைகள், கற்பனைகளை குடுத்து அவர்களை தன் பக்கம் சேர்த்துக் கொள்வதற்கு நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி குடுத்தார். ஆனாலும் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஒரு ஜனங்களாக இருந்ததுனால, தொடர்ந்து முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமான விஷயங்கள அவங்க வந்து செய்துட்டாங்க. அப்ப இதெல்லாம் எதுக்காக நம்ம வந்து பார்க்கிறோம் அப்படின்னா, அங்க தேவனுடைய கற்பனைகள் வேண்டாம், கைக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு போறது, தேவனையே எங்களுக்கு வேண்டான்ட்டு போற மாரி தான். அதே போல தான் இன்றைய தினத்தில நாம தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம முக்கியத்துவம் குடுக்காம, சபை கூடுகைக்கு நாம முக்கியத்துவம் குடுக்காம, அப்படி எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது, அது கூட எப்படின்னா எங்களுக்கு தேவனே வேண்டாங்கிற மாரி. ஸோ அப்படி நாம என்ன பண்ணிறக்கூடாதுன்னா, இருந்துறக்கூடாது. அப்ப பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள், எந்த நாட்கள்? நம்ம பேசிக் கேட்டோம் இல்லைங்களா? "ஏங்க பிரதர் வாரத்தில 1 நாள் தான் பேசிக்குங்களா பிரதர்? 2, 3 நாள் வைக்க கூடாதுங்களா?" அப்படின்னு கேட்ட நாட்கள் உண்டு. இப்போ, "என்ன பிரதர் சண்டே மட்டும் வந்தா பத்தாதுங்களா? இடைநாள்ல எப்படி கூடுகை நேர்ல? அது எப்படி பிரதர்? அது டைம் இல்ல பிரதர்." இப்படியெல்லாம் நம்ம அன்றாட நாட்கள்ல நம்ம வந்து பேசக்கூடிய சூழல் உருவாகுது. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அந்த நாட்கள்ல நீங்க எல்லாவற்றையும் சகிச்சீங்களேன்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த எல்லாவற்றையும் சகிப்பதற்கு என்ன முக்கிய காரணமா இருந்துச்சு அப்படின்னா, அன்பு தான். அன்பு நம்மளுக்கு தெரியும் சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு இருந்துச்சுன்னா, சகலத்தையும் சகிக்கலாம். ஆனா நம்ம அடிக்கடி சொல்றது, சகிக்க முடியல அவர் பண்றது. அவங்க பண்றது சகிக்க முடியல அப்படிங்கிறோம். ஆனா அன்பு சகலத்தையும் சகிக்கும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அதான் பாருங்க, முற்காலத்துல நீங்கள் வெளிச்சத்தை பெற்றதுக்கு அப்புறம், உபத்திரவங்களுடைய பெரிய போராட்டத்த பொறுமையோட சகித்தத நீங்க நினைவு கூருங்கள்னு சொல்லி சொல்றோம். அப்போ சகிக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு புது சிருஷ்டியினுடைய ஒரு தார்மீக பொறுப்பா கூட இருக்குது. சகிக்க முடியாத சூழல்ல தான் சகிக்கணும். ஏன்னா தேவன் பாருங்க, நம்ம எவ்வளோ தேவனுக்கு விரோதமா செய்துட்டாலும் எவ்வளோ பொறுமையா சகிக்கிறார். அப்ப அவ்வளோ பெரிய ஒரு அன்பு மிகுந்த தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மாரி ஒரு ஒரு சகிக்கக்கூடிய நிலைமையில இருக்கணும். அதனால தான் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுதான் அத்தாட்சி. எது அத்தாட்சி? தேவன் நியாயமா தீர்ப்பு செய்கிறார். காட் இஸ் ஜட்ஜ். சரியான நியாயாதிபதி, மகா பெரிய நியாயாதிபதி அப்படிங்கிறதுக்கு எது அத்தாட்சி அப்படின்னா, நாம பாடு அனுபவிக்கிறது தான். இந்த அழைப்புல வந்துட்டு எந்த எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சண்டே வந்துட்டு, சண்டே போயிட்டு, அல்லது மற்ற நாட்கள்ல எந்த பிரச்சனையும் இல்ல தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, நம்முடைய 7ஆம் தூதன் சொல்றாரு, "ஜாக்கிரதை. நீங்கள் இன்னும் அந்த அவமானத்திற்குள்ள நீங்க கடந்து போகல, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க." அப்படிங்கிறார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம தகுதியுடையவங்க அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி அப்படின்னா, அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள். இதெல்லாம் நம்ம தேவனுடைய அந்த ஒரு ராஜ்யத்திற்கு நம்ம வந்து தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஒரு அத்தாட்சியா இருக்குது. அதுதான் தெசலோனிக்கேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டார். அதே 6ஆம் வசனம் கூட வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. பிரியமான சகோதர சகோதரி, இந்த வசனத்தின் நம்ம கருத்தை கவனிக்கலாம் பாருங்க. தேவனுடைய நீதி எப்பேற்பட்ட ஒரு நீதியா இருக்குது பாருங்க. உங்களை படுத்துறவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுப்பார்.
நம்ம எதுவுமே செய்ததில்லை. இதுதான் முன்னத்த பாகத்துல பார்த்தோம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செஞ்சுருவேன். நீ எதுவும் செய்ய வேண்டாம். நம்மளுக்கு சொல்றாரு. ஏன்னா, நீ கூட சரியா பழி வாங்க மாட்ட. நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாத. அத சொல்லிட்டாங்க. நம்மள உபத்திரவப்படுத்துறவங்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுடைய நீதியா இருக்குது. அதுதான் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அவமானம், ஒரு நிந்தைகளுக்குள்ள கடந்து போனார். வாசிக்கலாம் எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவருக்கு என்ன சந்தோஷம் இருந்துச்சு? பெரிய அரண்மனை முன்னால இருந்துச்சுங்களா? அரண்மனையில போய் நீ உட்கார்ந்து நல்லா ராஜ்யபாரம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த மாதிரி இருந்துச்சானா? இல்ல. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்படின்னா பாருங்க, உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதல். அப்படின்னா இளைப்பாறுதல் தேவன் வச்சிருக்காங்க. அந்த சந்தோஷம், அழியாமை, கிருபை, தேவனுடைய பரம சமூகத்துல தொடர்ந்து வீற்றிருக்கிறது, இப்படிப்பட்ட மேலான ஸ்லாக்கியங்கள் கிடைக்க போகுது. அதனால இந்த அவமானம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய சிங்காசனத்தினுடைய வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு பொசிஷனா? சாதாரணமான ஒரு இருக்கையா? அது சாதாரணமான ஒரு கௌரவம்? அது மகா பெரியது. அந்த ஸ்லாக்கியத்திற்கு நாம போறதுக்கு இந்த அவமானம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதான் நேற்றைய பாடத்துலலாம் நம்ம கேட்டோம். நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்னா, பரலோகம் போறதுக்கு. பரலோகம் போறது தான் நம்முடைய எய்மா இருக்கணும். அப்ப அதுக்காக வந்துட்டு இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்தினுடைய விஷயங்களுக்காக நம்ம போராடிட்டு இருந்துட்டோம் அப்படின்னா, இது கூட சாத்தானுடைய ஒரு தந்திரம் தான் சொல்றோம். இது கூட சாத்தானுடைய ஒரு தந்திரம். பாருங்க, ஒண்ணுமே இல்ல. எதுவுமே இருக்காது. ஆனா ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எடுத்து பேசுற மாதிரி எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனா அதை குறிச்சு ரொம்ப பெருசா பிஸியா பேசுற மாதிரி எல்லாத்தையும் பிஸி பண்ணி விட்டுறான் சாத்தான். அது ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம என்னன்னா, இந்த ஒரு கடைசி நாட்கள்ல இந்த வஞ்சனைகள் எல்லாம் சாத்தான் என்ன பண்றாருன்னா கொண்டாந்து விடுறாரு. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படிப்பட்ட ஒரு கவனம் நம்ம மத்தியில் இருக்கணும் அப்படின்னா, 3ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்பாறுதல் உள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளுக்கு செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். சொல்றாரு பாருங்க, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் இப்படித்தான் நல்லதுதான் செஞ்சேன். ஆனா பாருங்க இப்படி பண்றாங்க. மாம்ச பலவீனம் அப்படித்தான் நம்ம கிட்ட பேச வைக்கும். ஆனா அந்த மாதிரி நேரங்கள்ல தேவன் இப்படிப்பட்ட ஒரு வசனங்கள் கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்துறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள்ல சோர்ந்து போயிடாதீங்க. ஏன் சோர்ந்து போயிடாதுன்னா, தமக்கு விரோதமா பாவிகளால், அப்படின்னா இவர் மகா நீதிபரர் கர்த்தர். அவரிடத்துல ஒரு குறையும் இல்லை, ஒரு பாவம் இல்லை. மகா நீதிபரர் ஆப்போசிட்டா அனைத்து பாவிகளும் ஒன்று சென்றாங்க. மகா பெரிய திருடன் இவர் அந்த திருடன் கூட இவரை கொண்டு சிலுவையில அங்க நிறுத்தி வைக்கிறார். அந்த பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை எல்லாத்தையும் சகிச்சார் இல்லைங்களா? அது போல நம்மளையும் சகிச்சுக்குங்கிறார். என்ன மாதிரி நம்மளை பேசிட்டாலும், நம்மளுக்கு என்ன மாதிரி ஆப்போசிட்டான சூழ்நிலைகள் வந்துட்டாலும், நம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? சகிக்கணும். அதான் இந்த நினைவு கூறுதல் நாள் பாடங்கள்லாம் காலங்கள் இந்த டைம்ல நம்ம பாடங்கள் பார்த்துருப்போம். அதாவது ரொம்ப சபைகளுக்குள்ள நெருக்கமான சூழல்கள் எல்லாம் என்ன பண்ணுவான்னா, சாத்தான் கொண்டு வருவான்னு சொல்லி நம்ம ஏன் அப்படின்னா, எந்த வகையிலையும் தேவனுக்கு பிரியமானபடி யாருமே பலி செலுத்தி, அப்படி செலுத்தினா அந்த சாத்தானுடைய அரசாட்சி முடியும். அதனால என்ன பண்றான்னா, பலவிதமான காட்சிகளை அங்க விடுறாரு. அப்படி விட்டுட்டாலும் நம்ம என்ன நினைச்சுக்கணுமா, பாவிகளால் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட கொடூரமான சூழல்கள் வந்துட்டாலும், அவமானங்கள் வந்துட்டாலும் அவர் பொறுமையோட சகிச்சிட்டாரு. அதற்குண்டான கனத்தை பெற்றுக்கொண்டார். அதே போலதான் நம்மளுக்கு, அதே போலதான் நமக்கு. நம்ம மற்ற சகோதர சகோதரிகளை பார்க்க வேண்டாம். நமக்கு டார்கெட் யாருங்க? கர்த்தர் தான். ஏன்னா இப்ப என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி நான் பார்த்தேன்னா, அவங்களும் என்ன போல பலவீனர் தான். அப்படி பலவீனரா இருந்துட்டா கூட அவங்களை விட நான் பெஸ்டா தான் தெரிவேன். அவரை விட நான் நல்லா தான் இருக்கிறேன். அப்படித்தான் நான் நினைக்க தோணும். அதே அந்த கம்பேரிஷன் கர்த்தரை வைக்கலாம். கர்த்தர் கூட என்னை நான் கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளவு பெரிய மோசமானவர். அப்போ நம்முடைய கம்பேரிஷன் அப்படித்தான் இருக்கணும். அன்புக்குரிய சொல்லு, அதை தான் அங்க சொல்றேன்.
வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 2:12. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை இது மறுதலிப்பார். நம்மளுக்கு மிக பரிச்சயமான ஒரு வசனம் தான். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், சகிக்கிறத தான் சொல்றார் மீண்டும். அவரோட கூட ஆளுகையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா செய்வோம். நாம் அவரை மறுதலிச்சிட்டோம் அப்படின்னா, அவரும் நம்மளையே மறுதலிச்சிருவார். அப்ப பாருங்க, நம்ம ஆளுகை செய்யும்போது நமது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப நம்ம ஆளுகை செய்யும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசிக்கும் பொழுது, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது, நாம பாடுபடும் போது மட்டும் நம்மளை தனியா விட்டு போயிடுவாரா? அப்ப நம்ம பாடுபடும் போதும் நம்முடைய கர்த்தர் நம்ம கூடத்தான் இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கணும். அதே போல பாருங்க, இந்த ஒரு பாடுகளை சகிக்கும் போதுதான் சகிப்பு தன்மை நமக்குள்ள உருவாகும். எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய அந்த ஒரு மனநிலை வரும். அப்ப பாடுகளை சகிச்சு எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நம்ம மூஞ்சில துப்புறாங்களா, தொடச்சு போட்டு போயிடும். எந்த உணர்வுகளும் தேவனுடைய வார்த்தைகளை தவிர மற்ற எதுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா செவி சாய்க்கவே கூடாது. சாய்ச்சோம் அப்படின்னா கர்த்தர் தான் நம்மளுக்கு முன்னாடி. அவரை கொட்டுனாங்க, துப்புனாங்க, தாடை மயிரை பிடிச்சு இழுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. அடிக்கிறவனுக்கு என் முதுகத்தான் கொடுத்தேன்னு சொன்னார். நான் வந்து எந்த வகையிலையும் அவங்களுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கலன்னு சொல்லி சொன்னேன். அப்ப எந்த மாதிரி காரி உமிழ்ந்தவர்கள் மத்தியில் கூட தன்னுடைய முகத்தை அப்படியே தான் காமிச்சு, அப்படியே தான் அன்போட கருணையோட தான் நின்னார். அது போல தான் நம்மளுக்கு நடக்கும். நம்ம அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாடுகளை சகிக்கும் பொழுதுதான் சகிப்புத்தன்மை நமக்குள்ள உருவாகுது. இறுதியா பாருங்க, பூரண ராஜ்யத்தில் நம்மளை பிரவேசிக்க செய்ய. அப்ப நம்முடைய நம்முடைய எய்ம், நம்முடைய டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த பூரண ராஜ்யத்துக்குள்ள போய் சேரணும். எப்படி போய் சேரணும்? பூரணரா போய் சேரணும். அதெல்லாமே நம்மளுக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. அப்ப பாருங்க, கலாத்தியர் 5:19 21 வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் மாம்சத்தின் கிரியைகள். கிட்டத்தட்ட ஒரு 20 விஷயங்கள் அங்க இருக்கு. இப்ப இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்ம கிட்ட காணப்பட்டுச்சு அப்படின்னா, நாம நிச்சயமா விழுவது மாத்திரமன்றி ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி கிடையாது. நாட் அலௌட். கெட் அவுட் தான். கெட் அவுட் தான். அதான் வால்யூம் 6ல பேஜ் நம்பர் 537ல சொல்றோம். அப்போ அந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ள போகணும் அப்படின்னா மாம்சத்தின் கிரியைகளை நாம் கைவிடணும். ஒவ்வொன்றா லிஸ்ட் போட்டு ஒவ்வொன்றையும் தூக்கி போடணும். அதே போல பாருங்க, அதே 535ல சொல்றாரு, அன்பற்ற வார்த்தைகளை கூறுவதே பொன்னான பிரமாணமாகிய அன்பின் பிரமாணமான ஒழுங்கை மீறுவதாக இருக்கும் என்றால், அதாவது பொன்னான பிரமாணம்னு இருக்கு. அந்த பொன்னான பிரமாணத்திற்கு விரோதமா பேசுறது அப்படிங்கிறது அன்பற்ற வார்த்தையை பேசுறது தான். அன்பற்ற வார்த்தைகளை கூறுவதே பொன்னான பிரமாணமாகிய அன்பின் பிரமாண ஒழுங்கை மீறுவதா இருக்குது அப்படின்னா, உண்மையான காரியத்தை அறியாமல் இருக்கும்போது நம்மளுக்கே ஒண்ணுமே தெரியாது. நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே கேட்டிருப்போம். ஆனா பாருங்க, உண்மையான காரியத்தை அறியாமல் இருக்கும்போது மற்றவர்களை குறித்து அவதூறான காரியங்களையும் மோசமான அன்பற்ற குற்றப்படுத்தும் காரியங்களையும் பேசும் பழக்கம் உலக பிரகாரமானவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மாத்திரம் அல்லாது உண்மையான கிறிஸ்தவர்கள் மத்தியில், இந்த உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னா நம்மளை தான் சொல்றார். சரிங்களா? உண்மையான கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் காணப்படுவதை குறித்து என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்? அங்கதான் இருக்குதுன்னு சொல்லி தான் இங்க வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் அதே இருந்துச்சுன்னா, அவளை விட்டு வெளியே வந்தாச்சு. அப்புறம் மறுபடியும் இவளை விட்டு நம்ம எங்க போறது? சபையானவள் வனாந்தரத்துக்கு ஓடிட்டே இருக்க முடியுங்களா? அதைத்தான் அங்க சொல்றாரு. அப்போ பாருங்க, பெயர் சபையில அங்க இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம வெளியே வந்தோம். அப்ப நம்ம மத்தியிலும் அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றார். அது பாருங்க, வெட்ககரமான காரியங்கிறார். வெட்ககரமான காரியம். அப்போ அதான் நம்முடைய 7ஆம் தூதன் எழுதும் பொழுது அந்த தீமை பேசுதல், அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் புக்கில் எழுதுவாங்க, உண்மையாலுமே ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னா அதை குறித்து கூட நம்ம தீர்ப்பு சொல்கிறக்கோ அல்லது நம்ம வந்து பதில் சொல்வதற்கோ நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. ரோமர்லலாம் நம்ம வந்து படிப்போம், ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்துவதற்கு நம்ம யார்? அப்படி நம்ம ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்துறோம்னா அந்த குற்றத்தை நம்மே செய்கிறதுனால, நீ யாரானாலும் சரி, வசனம் ரோமரில் வாசிப்போம், நீ யாரானாலும் சரி அந்த குற்றத்தை நீயே செய்கிறதுனால நீ தப்ப முடியாதுங்கிறார். அன்புக்குரிய சகோதர சோர்ல பாருங்க, இது ரொம்ப வெட்கக்கரமான ஒரு விஷயம் சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறார். ஒருவனையும் தூசியாதே அப்படிங்கிறது தான் தெய்வீக பிரமாணமா இருக்குது. ஒருத்தர் கூட தூசிக்க கூடாது. ஆண்டவரினுடைய அறிவுரையை மீறுவது எவ்வளவு வெட்கமான காரியம். வெட்கமான காரியம் நாம் செய்வோங்களா? நம்மளுக்கு வெட்கம் உண்டாகிற காரியத்தை நாம் செய்வோமா? செய்ய மாட்டோம்.
உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அழுதுட்டு இருக்கிறோம், அழுகுறோம் அப்படின்னா 2 பேர் நம்மளை பார்க்குறாங்கன்னா என்ன பண்ணுவோம்? உடனே உடனே நம்மளுக்கு ஒரு வெட்கமா அந்த அழுகிறத நம்ம சரி பண்ணுவோம். ஏன்னா வெட்கமா இருக்குது அப்படின்னு. இங்க சொல்றார், "ஒருவனையும் தூசியாதே." அப்படிங்கிறது அருமையான ஒரு பிரமாணம் தேவன் குடுத்திருக்காங்க, கர்த்தர் குடுத்திருக்காங்க. ஸோ அந்த அறிவுரையை மீறி ஒருத்தங்கள தூசிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு வெட்கமான காரியம். ஸோ ரொம்ப கிளியரா அங்க வந்து சொல்றார். அப்ப தேவ சித்தம் இன்னதென்பதை நாம் வேதத்தின் மூலம் அறியும்போது, நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கல்ல. கவனிக்கலாம் பாருங்க. தேவனுடைய சித்தம் இன்னதென்பதை, தேவனுடைய சித்தம் இன்னது அப்படிங்கிறத நம்ம பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக, அவருடைய தெய்வீக திட்டத்தின் மூலமாக நாம் அறியும்போது, நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கல்ல, முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மை முற்றிலும் அடக்கி, நம் சித்தத்தை வெறுத்து, நம்மை நாமே ஆளக்கூடியவர்களாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம ஆளணுங்க. நம்ம கண்ட்ரோல்ல நம்ம இருக்கணும். அப்படின்னா, இதுக்கு முன்னால தான் சொல்லிட்டாங்க, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையின்படி நாம் இயக்கப்படணும். அதுதான் நம்மளுக்கு பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மற்றவர்களுக்கு நம்ம ஊழியம் செய்வது முக்கியம் தான். ஆனா, முதலாவது நம்ம எதுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும்னா, நம்மளை அடக்கி ஆளணும் ஃபர்ஸ்ட். நாக்கு இருக்கு இல்லைங்களா? நடக்க அடக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். சிறிய அவயம் தான் ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தியதுன்னு யாக்கோபுல படிக்கிறோம். ஸோ, அப்ப நம்ம கவனிக்கிறோம் பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல நம்ம முற்றிலும் அடக்கி ஆளணும். நம்முடைய சித்தத்த வெறுக்கணும். நம்மை நாமே ஆளக்கூடாது. அப்ப நம்முடைய சித்தத்த வெறுக்கிறது அப்படின்னா, எப்படின்னா, ஒரு டெட் பாடிக்கு ஏதாவது சுய விருப்பு, வெறுப்பு இருக்குங்களா? நம்ம நம்மளுடைய பாஷையில சொல்லணும் அப்படின்னா, மான ரோசம் ஏதாவது இருக்குங்களா? இருக்குமா? இருக்காது. அப்படித்தான் நம்ம இருக்கணும். எத பத்தியும் கவலைப்படக்கூடாது. நம்மளுக்கு தேவன் குடுத்திருக்கிறது என்ன? இந்த அழைப்பு, இந்த ஓட்டம். இதுல நாம சபையாய் போய் நிக்கணும். அது மட்டும் தான் நம்முடைய ஓட்டம். அது மட்டும் தான் நம்முடைய ஓட்டம். மத்ததெல்லாம் தேவன் வந்து அதினதின் காலங்கள் நேர்த்தியா செஞ்சுடுவார். நம்முடைய பரலோகத்தின் தேவன் அப்படிப்பட்ட தேவனாகத்தான் இருக்கிறார். அவர தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப நம்முடைய அழைப்பின் மேன்மையை மட்டும் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும், உங்கள் தெரிந்து கொள்வதிலையும் நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லி சொல்றார். அப்ப நம்ம இதை நம்ம வந்து செய்யணும். அதுக்கப்புறம் பாருங்க, பின்பு நாம் விசுவாச வீட்டாருக்கு செய்யும் ஊழியமும், மற்ற மனிதர்களுக்கு செய்யும் உதவிகளும், இன்னும் பல நற்குணங்கள் அடங்கிய கிரியைகள் யாவும் நம்மை அடக்கி ஆளும் ஒரே காரியத்தில் அடங்கி இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். அப்ப நம்மளை அடக்கி ஆண்டுட்டு, அதுக்கப்புறம் விசுவாச வீட்டாருக்கு செய்யும் ஊழியம், மற்ற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவி, இன்னும் பல நற்குணங்கள் அடங்கிய கிரியைகள் யாவும் நம்மை அடக்கி ஆளும் காரியத்துல அது அடங்கிக்குது. நாம் முதலாவது பரிசுத்தராக விளங்குவது தான் ரொம்ப அவசியம். யாதொரு குற்றமும் நம்ம மேல நேராதபடிக்கு நம்மளை முடிந்தளவு நம்மை தற்காத்துக் கொள்ளணும். அப்போ நம்ம யாரும் நம்மளை குற்றப்படுத்தாதபடி வாழ முடியுமானா, நம்ம நன்மை செஞ்சா கூட நம்மள குற்றம் தான் சொல்லுவாங்க. அப்ப நம்ம எப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் வாழக்கூடியவர்களா இருக்கணும். ஒருக்கு முன்னால படிச்சு சொன்னீங்களா, ஒருவனையும் தூசியாதே. அவ்வளவுதான், தூசிக்க வேண்டாம். எல்லார் இடத்திலும் அன்பு செய். அவ்வளவுதான், அன்பு செய்யலாம். அப்ப இதன்படி நம்ம வந்து வாழக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப முதலாவது பரிசுத்தராக விளங்குறது மிக அவசியம். ஏன்னா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். அப்ப பரிசுத்தம் உள்ளவரை போய் பார்க்கணும் அப்படின்னா, பரிசுத்தம் உள்ளவர்களால் தான் முடியும். அப்ப அதான் நம்ம வந்து கவனிக்கணும். அப்போஸ்தலன் சொன்னது போல, நாம் எவ்வளவாக தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு போதித்தாலும், நமக்குண்டான யாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்தாலும், அல்லது ஒரு நல்ல காரியத்திற்காக தன் உயிரையே தியாகம் செஞ்சாலும், அன்பு இல்லாவிட்டால், பிதா மற்றும் குமாரனுடைய ஆவி இல்லாவிட்டால், அவன் அவருடைய பார்வையில ஒன்றும் இல்லாதவனாக காணப்படுவான்னு சொல்லி சொல்றார். என்னதான் நம்ம ஊழியங்கள் செய்துட்டாலும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைகள் வாழ்ந்துட்டாலும், நமக்குண்டான எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாலும், நல்ல காரியத்துக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்துட்டாலும், அதெல்லாம் அன்பு இல்லைங்கிறார். உயிரையே கொடுக்குறா அப்படின்னா, அதிகபட்ச அன்பு தான் உயிரையே கொடுக்குறது. நான் அதை கூட இங்க தெளிவா சொல்லிட்டாங்க. என்னதான் தியாகம் செஞ்சுட்டாலும் அன்பு இல்லாவிட்டால், பிதா குமாரனுடைய அந்த ஒரு ஆவி இல்லைன்னா, அவன் அவருடைய பார்வையில ஒன்றுமே இல்ல. பெரிய பெரிய ஊழியங்கள் செய்து பிரயோஜனம் இல்லை. சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 13:10 கூட வாசிங்க. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். கவனிக்கலாம் பாருங்க, அழகா சொல்றாங்க. நிறைவானது அப்படிங்கிறது பூரண அன்பு, பரிசுத்தமான அன்பு, கள்ளம் கபடம் இல்லாத ஒரு அன்பு. அது தேவனுடைய அன்பு. அதுதாங்க அகாப்பே அன்பு. ஸோ நிறைவானது அப்படிங்கிறது பூரண அன்பு.
குறைவானது அப்படிங்கிறது நம்முடைய மாம்சீக சுவாபங்கள், பழக்க வழக்கங்கள். அப்ப நிறைவானதான அந்த ஒரு பூரண அன்பு நம்மகிட்ட வரணும். குறைவான விஷயங்கள், மாம்சீக சுவாபங்கள் இது நம்மகிட்ட இருந்து ஒழிஞ்சு போகணும். அப்ப நாம என்ன பண்ணலாம்? இந்த நிறைவானது நம்மளுக்குள்ள வரணும். குறைவானது ஒழிந்து போகணும்னா, நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இப்ப நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா? நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் அழகா நம்ம விளக்கம் பார்க்கிறோம் பாருங்க. நமது குறைவான அளவ நம்ம பார்க்கலாம். அப்படின்னா நம்ம குறைய நம்ம பார்க்கலாம். நமது குறைவான அளவ நம்ம பார்க்கலாம். நமது நிறைவான அளவை தேவன் பார்க்கட்டும். நம்ம எந்த அளவுக்கு நிறைவா வளர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத தேவன் பார்க்கட்டும். அவர் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணா போதும். ஸோ நமது குறைவான அளவை நம்ம பார்த்து சரி பண்ணிக் கொள்ளலாம். நமது நிறைவான அளவை தேவன் பார்க்கட்டும். மேலும் இன்னும் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும் பொழுது, முந்தின நாட்கள் அப்படின்னா நம்ம ஆதியில கொண்டிருந்த அந்த ஒரு அன்பு, வைராக்கியம், ட்ரூத்துக்காக எவ்வளவு வைராக்கியம் நின்னோம். ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசிக்கலா கேட்டு பிடிச்சு அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சடங்காச்சாரங்கள்னு ஆக வேணாம், ஆகவே ஆகாது. அவ்வளவுதான். வேண்டான்னா வேண்டாம். யாரு கூட நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ட்ரூத் கேட்டு அந்த ஒரு வந்த ஒரு 1 வருஷம், 2 வருஷம். அந்த வைராக்கியம் இன்னைக்கு இருக்குங்களா நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும்? அந்த வைராக்கியம் நம்மகிட்ட இருக்குதா? அதே போல நம்ம ஆதியில் கொண்டிருந்த அன்பு, சகோதர சகோதரிகள் நம்ம அன்னைக்கு எப்படி பார்த்தோம்? நம்மளுக்கு நம்ம கிளாஸ் கேட்கும்போது எப்படி பார்த்தோம்? இன்னைக்கு அதே அன்போட நம்ம வந்து பார்க்கிறோமா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளலாம். 7ஆம் தூதன் சொல்லிட்டாங்க, ஒருபோதும் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டா ஒருபோதும் பிரவேசிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, தேவன் ஆதியில கொண்ட அன்பின் நிமித்தமாகத்தான் நம்மளை வந்து இன்னைக்கு வரைக்கும் நடத்துறார். அவர் அதை கைக்கொண்டு நடக்கிறதுனால தான் நம்மளையும் நடங்க அப்படிங்கிறார். பாருங்க, அந்த அந்த ஒரு அன்பு நம்மகிட்ட இருந்து போயிடக்கூடாது. வைராக்கியம் நம்மளுக்கிட்ட இருந்து போயிடக்கூடாது. இப்ப நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சு கொண்டே இருக்கணும். அந்த ஒரு வைராக்கியம், அன்பு அதுல நம்ம நிலைச்சிருக்கணும். ட்ரூத்ல நோ காம்ப்ரமைஸ் தான். ஸோ பின்பு வந்த காலத்தை விடவும் ஆதிகாலத்து சகோதர சகோதரிகள் உண்மையிலேயே சிறந்த, இன்னும் உயிரோட்டமான, ஆவிக்குரிய நிலையில அவங்க வந்து காணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த நினைத்துக் கொள்றது அப்படிங்கிறது நம்பிக்கை மற்றும் நேர்மைக்கான ஒரு அறிவுறுத்தல் அது. அப்போஸ்தலர் நாம் நம் தவறுகளாலும் பலவீனங்களாலும் சோர்வடைய கூடும் அப்படிங்கிறத வந்து உணர்த்துறாரு நம்மளுக்கு. அப்ப பாருங்க, முன்பு நீங்கள் சகித்தவற்றிலிருந்து உற்சாகம் அடைஞ்சு கொள்ளுங்கிறார். தொடர்ந்து உலகம், மாம்சம் மற்றும் பிசாசுக்கு எதிரா நாம வந்து போராடணும். இந்த மிகுந்த போராட்டத்தை பாருங்க, இந்த ஆதிகால சபையில தாங்கள் துன்புறுத்தப்படுறோம் அப்படிங்கறதுக்காக தங்களுடைய வெளிச்சத்தை மூடி மறைக்கல. சத்தியத்தை போய் சொன்னா உங்களுக்கு இந்த தண்டனைகள் வருது அப்படிங்கறதுக்காக அப்போஸ்தலன் பவுல் எங்காவது மறைஞ்சிருந்துட்டாருங்களா? யோவான் எங்காவது ஒளிஞ்சிருந்துட்டாரா? பேதுரு எங்காவது சத்தியம் சொல்லாம விட்டாரா? எல்லாரும் போய் அந்த ஊழியத்தை செஞ்சுட்டாங்க. ஸோ தங்களுடைய வெளிச்சத்தை மூடி மறைக்கல. இந்த நிலைமைக்குள்ள அப்போஸ்தலர் நாள் தொடங்கி நிலவி வருது. மேலும் திரைக்கு இப்பக்கத்தில் உள்ள சபையின் இறுதி அனுபவங்கள் வரைக்கும் அது தொடரும். இப்பக்கத்தில் இப்ப நம்ம இருக்கிறோம். இறுதி வரைக்கும் இது வந்து தேவன் குறித்து இருக்கிற அந்த ஒரு நாள் வரைக்கும், அந்த கடைசி இலக்கம் நிறைவேற வரைக்கும் இது தொடர்ந்து போகும்னு சொல்லி சொல்றோம். இப்ப சகிக்கணும் பாருங்க, கர்த்தர் நிமித்தமாகவும் சகோதர சகோதரிகள் மீதான அன்புக்காகவும் தேவனுடைய ஏற்பாட்டிற்கு இசைவாகவும் தேவ ஜனங்களிலேயே உலக பிரகாரமான ஆவியுடைய சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டவர்களால் பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்ட கடுமையான துன்புறுத்தல் நீங்க வந்து சகிச்சீங்க. துன்புறுத்தலுக்கு ஆளான போது பிற்காலத்தை விடவும் ஆதிகாலத்து சகோதர சகோதரிகள் உண்மையில சிறந்த ஆவிக்குரிய நிலையில அவங்க காணப்பட்டிருக்கிறாங்க. பாருங்க, சிலரே சகிப்பதற்கு மன விருப்பத்தோட காணப்படுறாங்க. நம்ம எப்படி இந்த ட்ரூத்துக்குள்ள வந்தோம்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து வர்றோம். நாளடைவுல நம்ம சகிச்சுக்கிறோமா? வெறுத்து வந்தவங்களுக்கு சகிக்க முடியுதா? அதுதான் டெஸ்டே. ஏன்னா சோதனையில் மத்தியில தாங்க பூரண அன்பை காண்பிக்க முடியும். அப்ப பாருங்க, இதெல்லாம் வந்து கடைசி கால ஒரு சபையினுடைய நிகழ்வுகள்ல இது நம்ம மத்தியில கடந்து போக ஒரு சூழல் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ சிலரை சகிப்பதற்கு மன விருப்பத்தோட காணப்படுவாங்க. உண்மைத்தன்மைய தேவன் தான் பாராட்டுறார். யார் வந்து அந்த ஒரு உண்மைத்தன்மையோட சகிக்கிறாங்க அப்படிங்கிறத, ஜெயம் கொண்ட வகுப்பாராக போறாங்க அப்படிங்கிறத தேவன் வந்து என்ன பண்றாருன்னா பாராட்டுறாருன்னு சொல்லி சொல்றார். எபிரேயர் 10:33. நிந்தைகளாலும் உபத்திரங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளியும் ஆனீர்கள். இங்க சொல்றாரு, நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும். இப்ப இந்த வார்த்தைகள்
சரியா அப்படின்னா 100% சரியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆமா. எப்படின்னா பாருங்க, உண்மையான பலியின் ஜீவியம் செஞ்சவங்களுக்கு நிச்சயமா நிந்தைகள், உபத்திரவம் வரும். இப்ப நம்ம உபத்திரவம் வருதுங்களா? நிந்தை வருதா? அவமானம் வருதா? அப்படி வருது அப்படின்னா, நம்ம ரூட் ஓரளவுக்கு சரியா கண்டுபிடிச்சு அப்படியே போயிட்டு இருக்கிறோம். எதுவுமே வரல. எந்த பிரச்சனையும் இல்ல. நார்மலா வந்துட்டு நார்மலா போறோம். அப்படின்னா, நம்ம எங்கேயோ ட்ராக் மாரி ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் அவன் சொல்றார். உண்மையான பலியின் ஜீவியம் செஞ்சவங்களுக்கு நிந்தை, உபத்திரவம் வரும். நிந்தை அப்படிங்கிறதனுடைய ஒரு மீனிங் என்னன்னா, அவமானம். அவமானம். பாருங்க, இன்னைக்கு கூட நல்லா படிச்சிருந்துட்டாலும், நல்ல நல்ல நாலேட்ஜ் இருக்கும். நல்ல நிறைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க. மத்தியிலேயே இருக்கிறாங்க. இன்னைக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. நல்ல நாலேட்ஜ் இருக்கும். எல்லா விதமான திறமைகளும் இருக்கும். ஆனாலும் ஒரு சொற்பமான சம்பளத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சின்ன வேலையில அவங்க இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, பெரிய பெரிய வேலைகள் அவங்களுக்கு கிடைக்கும். போயிட்டா கூட என்ன ஆகும்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஊழியத்த செய்ய முடியாது. தேவன் குடுத்த அந்த ஒரு வேலைகள செய்ய முடியாது. அல்லது ஊழியம் போய் இப்படி போய் பேசி அல்லது மற்ற பக்கங்கள் போய் அறுவடை ஊழியங்கள் செய்ய முடியலைனாலும், தான் தேவன் சமூகத்துக்கு நேரம் கொடுக்க முடியாது நெருங்குவதற்கு. அதெல்லாம் உணர்ந்து தான் ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் கால்குலேட் பண்ணணும் தங்களுடைய வாழ்க்கைய. உலகத்துலலாம் சொல்றாங்கல்ல, 8 8 பிரிச்சு எல்லாம் வாழணும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, எல்லா நேரங்களிலும் தேவன நாம நெனச்சு கொள்ளணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம், அல்லது நேரம் ஒதுக்கி தேவனுக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, முக்கியத்துவம் குடுக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதங்க. ஏதோ நார்மலா வந்துட்டு பாருங்க, தேவனுடைய கரத்திலிருந்து கர்த்தருக்கு மிகப்பெரிதான ஒரு ஒரு சூழல் கடந்து வந்துச்சு. அதனுடைய ரிசல்ட் என்ன? ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில போய் வீற்றிருக்கிறார். இப்ப நம்மளுக்கு அந்த மாரி நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வரணும். அப்படி எதுவுமே வரல அப்படின்னா, நம்ம எப்படி ஜெயம் கொண்ட வகுப்பாராக நம்ம போக முடியும்? அப்ப இன்றையும் நம்ம மத்தியில அந்த மாரி சகோதர, சகோதரிகள் அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அநேகர் அப்படியாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தன்னுடைய சொந்த குடும்பத்தாராலும், உலகத்தாராலயும் அவமானங்கள் வரணும். நல்லா படிச்சுக்கிறாரு. இவரு நெனச்சா அப்படி போய் இருக்கலாம். ஆனா இவரு போயிட்டு ஒரு ஊர் ஊரா போய் இப்படியெல்லாம் பண்ணிட்டு, அல்லது வந்து ஒரு சத்தியம், சத்தியம்னு சொல்லிட்டு இப்படியே இருக்கிறாரே! அப்படின்னு சொல்லி அவமானமா நினைக்கலாம். இது எல்லாத்தையும் சகிக்கணும் அப்படிங்கிறார். ஸோ கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க தங்களுக்கு இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில நேரிடக்கூடிய அனைத்து விதமான அனுபவங்களையும் சந்தோஷமா சகிப்பாங்க. வேடிக்கையாக்கப்பட்டாலும் அத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஸோ வேடிக்கையானதும் அல்லாமல் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க பங்காளிகள் ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒரு அவமானம் வரும்போது பாருங்க, நமக்கு உதாரணத்துக்கு ஒரு வேடிக்கை காட்டுறவங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் சைடுலாம் வந்து பார்ப்போம். அப்ப அந்த சூழ்நிலையில பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய மற்ற இந்த மாரி ஒரு வேடிக்கை காட்டக்கூடிய நிகழ்வு வந்துச்சுன்னா, மற்றவங்கள எப்படி பார்ப்பாங்க அவங்கள? ஒரு ஒரு கேலியா, ஒரு ஏளனமா அவங்கள வந்து பார்ப்பாங்க. அல்லது பரிதாபமாவும் பார்ப்பாங்க. இவ்வளோ எல்லாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்படி வேடிக்கையானதும் அல்லாமல், அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க பங்காளி. அப்படி ஆல்ரெடி அந்த மாரி ஒரு ஓட்டத்த நிறைவு செய்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்ப பாருங்க, நம்முடைய பலியின் வாழ்க்கை கூட மற்றவர்களுக்கு ஒரு காட்சி பொருளாக காட்சி பொருளாக வந்து அது அமையும். அப்ப அவமானத்திற்குரியதாக அவங்க வந்து பார்த்துட்டாலும், அனைவராலும் நம்ம அவமானப்படுத்தப்பட்டுட்டாலும், சொந்த சகோதரராலும் நம்ம வெறுக்கப்பட்டுட்டாலும், அவமானத்துக்குள்ள நிந்தைக்குள்ள கடந்து போயிட்டாலும், நல்லா புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட பாடுகள் அனுபவிச்சவர்களுக்கு நம்ம பங்காளிகளா இருக்கிறோம். அப்படி பாடுகள் அனுபவிச்சவர்களுக்கு நம்ம பங்காளிகளா மாறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யாரெல்லாம் அந்த பங்காளிகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம முதலே படிச்ச தீமோத்தேயுல அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோடே கூட ஆளுகை செய்றோம். அவருடைய பாடுகளுக்கு நம்ம பங்காளிகளா இருக்கிறோம். அப்போ இங்க அப்போஸ்தலர்கள் இவங்க எல்லாருமே நம்மளுக்கு முன்னால அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, கனமிக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான். ஸோ ஏன் கவனிக்கும் பொழுது பாருங்க, சபையினுடைய பலி அப்படிங்கும் பொழுது, இன்னான், இன்னான் அப்படிங்கிற மாரி எல்லாம் அங்க ஐடென்டிஃபை அங்க வந்து இல்ல. சபையின் பலியில உடன் சகோதர, சகோதரிகளுக்கு நாம பங்காளிகளா போறோம் அவ்வளவுதான். ஸோ நம் பலிகள நம்ம என்ன பண்றோம்னா, பகிர்ந்து கொள்ள போறோம். அப்ப நமக்கு முன்னோடிகளா இருக்கக்கூடிய முற்பிதாக்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இப்படியான உபத்திரவங்கள்ல விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை மட்டும் தான் அவங்க வந்து காட்டி அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா இதுல பாருங்க, கிருபையா தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, அப்போஸ்தலருக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள வந்து குடுக்குறாரு. முற்பிதாக்களுக்கு பூமியினுடைய ஆளுகையில ஒரு பாக்கியம்.
ஆனா அவங்க கிட்ட இருந்தது பூரண விசுவாசத்தினுடைய அந்த ஒரு இதெல்லாம் தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்க போறோம். அப்போ தனக்கு செஞ்ச தேவன் தேவன் செய்த அந்த ஒரு உதவிகள் எல்லாற்றையும் நினைத்து பார்த்து தேவனுக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வந்து அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் கடிதங்கள், நிருபங்கள் எல்லாம் எழுதுறார். பாருங்க, நான் ஜெயில்ல இருக்கும்போது நீங்க எனக்காக பரிதவிச்சீங்க. அவருக்காக பரிதவிச்சாங்க ஜெயில்ல இருக்கும்போது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக. அது மட்டுமின்றி பரலோகத்துல தான் தனக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கிறாங்க அவங்க. விசுவாசிக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் போக போறாங்க. நம்மளும் போக போறோம்னு விசுவாசிச்சு தங்களுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் கண் பார்வை குறைபாடு இருக்கிறதுனால தன்னுடைய கண்களையே கொடுப்பதற்கு அவங்க வந்து முன்னோக்கி வந்தாங்க. இப்ப எவ்வளவு எவ்வளவு ஒரு அன்புள்ள ஒரு பிரயாசங்கள அவங்க வந்து ஏறெடுத்துக்கிறாங்க. இப்ப இவ்ளோ சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணுன நீங்க, இப்ப ஏன் குறைவுபட்டிருக்கிறீங்கன்னு கேட்கிறார். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அப்போஸ்தலருடைய வாழ்க்கைய நம்ம வந்து சொல்றோம். இப்ப நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கைய நெனச்சு பார்க்கலாம். மற்ற சகோதர, சகோதரிகள் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஊழியங்கள், உதவிகள், மற்ற காரியங்கள் எல்லாம் செய்தாங்க. இதெல்லாம் நம்ம நெனச்சு பார்க்கணும். சொல்லிட்டு, "இப்ப ஏன் நம்ம குறைவுபட்டிருக்கிறோம்?" அப்படின்னு சொல்லி அங்க ஜனங்கள் கிட்ட கேட்டாரு. அதே ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நம்மளுக்கு. உதாரணத்திற்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்துல கவனிக்கும் பொழுது பாருங்க, எருசலேமுக்கு பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்லி அங்க அந்தியோகியாவுல கேள்விப்பட்டாச்சு. கேள்விப்பட்ட உடனே எல்லாருமே தங்களுடைய சகோதர, சகோதரிகளுக்காக பணம் சேகரிச்சு, மணி கலெக்ட் பண்ணி, அங்க சவுல் என்ற பவுல் கிட்ட, பர்னபா கிட்ட குடுத்து அனுப்புறாங்க. சொத்தையே வித்து குடுத்துருக்காங்க. கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி. ஏன்னா, அவங்க சொத்த வித்து குடுத்துருக்காங்கன்னா, சகோதர, சகோதரிகளுக்கு அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, இந்த சொத்து நம்மள கொண்டு போய் அங்க சேர்த்தாது. அப்ப நிலையான சுதந்திரம் எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது, பூமியில இல்ல. இப்ப நமக்கு சுதந்திரம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? நம்முடைய வீடு, நம்மளுக்கு இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், இதெல்லாம் நமக்கு சொந்தமானது சுதந்திரம். அத எப்படி வேணாலும் ஆண்டு கொள்ளலாம். அப்போ அவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, ஆதி காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாம், நிலையான சுதந்திரம் பரலோகத்துல தான் இருக்குது. அப்படின்னு நம்புறாங்க. ஸோ அதை நினைவு கூர்ந்து தான் அங்க வந்து பேசுறாங்க. ஸோ இப்படி எல்லாம் பண்ண நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லி சொல்றார். தைரியமா இருங்க. எத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். தேவன் நடத்துவார் சொல்றார். அப்ப நம்மளும் அப்படித்தான் இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. நம்முடைய நிலையான சுதந்திரம் இங்க இல்ல. ஸோ இங்க இல்ல அப்படின்னா, இந்த ஒரு எக்லீசியா அப்படிங்கிறது நம்ம பரலோகத்திற்கு போறதுக்கு அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இடம். சபை கூடுகை. தனியா இருந்து நம்ம சபையாக முடியாது. அந்த சூழல் தேவன் ஏற்படுத்தி கொடுத்தா, தேவ சித்தம் இருந்தா அது நடக்கும். இப்ப நம்மளுக்கு என்ன சூழல்? சபையாக கூடி வந்து நம்ம பரலோகத்திற்கு கடந்து செல்வதற்குண்டான குணலட்சணங்கள் வளரணும். அதுதான் நம்மகிட்ட தேவன் எதிர்பார்க்கிறார். இதே வசனம் பாருங்க, திருவிவிலியத்துல வாசிங்க. சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். சில வேளைகள்ல நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளாயிட்டீங்க. மத்தவங்க எல்லாம் உங்களை ஏளனமா பார்ப்பாங்க. எல்லாரும் கேவலமா பார்ப்பாங்க. வேறு சில வேளைகள்ல இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்கள்ல நீங்க பங்கு பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சில வேளைகள் அப்படிங்கிறது பாருங்க, நீதியை விரும்பும் அனைவரும் எதிர்ப்பின் அனுபவங்கள்ல அதிகமாகவோ, குறைவாகவோ அங்க வந்து பங்கடையணும். சத்தியத்தை பிரசங்கிப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தற்கால ஊதியம் என்னன்னு சொல்லி பார்த்தா நிந்தை. ஸோ சத்தியத்தை நாம வந்து பேசுறோம் அப்படின்னா, சத்தியத்தை நம்ம அந்த ஒரு விஷயங்கள் நம்ம கொண்டு போய் சேர்த்துறோம். ஊழியங்கள் நாம ஈடுபடுறோம் அப்படின்னா, என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிந்தைகள். இது நம்ம ஒவ்வொருவருக்குமே வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம அறுவடை ஊழியங்கள்ல போய் அந்த நோட்டீஸ் எல்லாம் குடுக்க போவோம். பெயர் சபையில் இருக்கக்கூடிய சகோதர, சகோதரிகள் மத்தியில் கொண்டு போய் குடுக்கும் பொழுது, அவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க வந்து ஜெகோவா விட்னஸ். இவங்க இப்படி தான் வந்து பைபிள் ஸ்டடிம்பாங்க. அப்புறம் வந்து சர்ச் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருவாங்க. இப்படியெல்லாம் வந்து சொல்லி பேசி, அந்த நோட்டீஸ் எல்லாம் கசக்கி நம்ம மூஞ்சிலே வீசுவாங்க. ஸோ சத்தியத்தை பிரசங்கிப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தற்கால ஊதியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நிந்தைகள். நம்முடைய கர்த்தர் கூட சொன்னார் இல்லைங்களா? சத்தியத்தை சொன்னேன், சத்துருவானேன். சத்தியத்தை சொன்னா அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் வரும். ஆனாலும் நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. கர்த்தர் அதுல நல்ல பங்கை உபத்திரவங்கள் அப்படிங்கிறது பாருங்க, நியூரோ மற்றும் டயக்லேசியன் போன்ற ராஜாக்களுடைய ஆளுகையின் கீழாக பல கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்தது நிமித்தம் உபத்திரவப்பட்டிருக்கிறாங்க.
ஸோ பகுதியளவு தங்கள்ல உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகிச்சாங்க. அது நிமித்தம் இழப்ப சகிச்சு. ஸோ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஒரு அழைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊழியத்துக்காக ஏதாவது இழக்கணும். ஏதாவது இழக்கணும் அப்படின்னா, தூக்கம், பொருளாதாரம், உடல் நலம் இதெல்லாம் இழக்கணும். இதெல்லாம் இழந்தா தான் அங்க போக முடியும். அதையெல்லாம் நாம சேர்த்து வச்சோம்னா, நம்மளை பரலோகத்துக்கு அது கொண்டு போய் சேர்த்தரும். ஸோ நெறைய இழப்பை நம்ம வந்து பார்க்கணும். இப்ப நம்ம ஒவ்வொருவரும் எவ்வளவு இழப்பை நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இது நம்ம தான் கணக்கு பார்க்கணும். ஸோ வேடிக்கையாக்கப்பட்டதுன்னா, போராட்டத்தின் மத்தியில் இருந்தவர்கள் நீதிக்காக பாடுபட்டவங்க. கர்த்தருடைய செய்தி வெளிப்படும்படிக்கு நாம் ஒரு லக்காக, அதாவது டார்கெட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சத்தியத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்ட, கிறிஸ்துவின் நிமித்தம் தவறாக பயன்படுத்தப்பட்ட, நடத்தப்பட்ட அவங்களுக்கு சத்தியத்தின் மிகவும் திறமையான ஊழியர். ஒவ்வொரு காலத்திலும் சரி, இப்பவும் சரி, துன்புறுத்தலின் ஆவியானது இயல்பாகவே மிகவும் பிரதானமாக சில முன்னணி நபர்களை தாக்குவதாக இருக்குது. கவனிக்கலாம் பாருங்க. இந்த நாட்கள்ல ஒவ்வொரு காலத்திலும் சரி, இப்பவும் சரி, துன்புறுத்தலின் ஆவியானது, இப்ப அது வந்து ஒரு பேட் ஸ்பிரிட். இது இன்னைக்கு மட்டுமா சபையை துன்புறுத்துதுன்னா இல்ல. ஆதிகாலத்திலிருந்து அது தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. சபை வனாந்தரத்துக்கு ஓடி போறதுலேருந்து அது தொடர்ந்து அது துரத்திட்டே தான் இருக்குது. அந்த ஆவிக்கு பேர் சொல்றார் சகோதரர், துன்புறுத்தலின் ஆவி. துன்புறுத்தலின் ஆவி இயல்பாகவே மிகவும் பிரதானமாக சில முன்னணி நபர்களை, சகோதர சகோதரிகளை தாக்குவதாக இருக்குதுன்னு சொல்றோம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? விழிப்பா இருந்து ஜெபம் செய்யணும். ஒவ்வொருவரும் தன்னுடைய தனிப்பட்ட அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்காகவும், சகோதர சகோதரிகளுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்காகவும், ஒட்டுமொத்த எக்லீஷியாவினுடைய வாழ்க்கைக்காகவும், ஐக்கியங்களினுடைய வாழ்க்கைக்காகவும், இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்காக நம்ம வந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளுமே நாம ஜெபத்தோட தொடங்கும் பொழுது தான் ஜெயத்தோட முடிக்க முடியும். அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பகுதியில நம்முடைய சகோதரர் வந்து சொல்றார். ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த இந்த ஒரு பாதையில. ஏன்னா இந்த ஒரு துன்புறுத்தலின் ஆவி அப்படிங்கிறது ஒரு பேட் ஸ்பிரிட். அவளுக்குள்ள வந்துச்சு இல்லைங்களா? ஒரு அசுத்த ஆவி. அது என்ன பண்ணுது? அலக்களிக்குது. இங்கேயும் அங்கேயும் அலக்களிச்சு ஒரு வழி பண்ணும். ஸோ அது போல தான் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாட்களிலும் இப்படிப்பட்ட சூழல்கள் இருக்கும். ஸோ ரொம்ப கவனமா நம்ம இருந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கவனிச்சு பார்த்து நம்ம வந்து செயல்படணும். தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை நோக்கி வழிநடத்தும்னு சொல்றோம். எபிரேயர் 10:34. நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்துமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமாய் சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் அஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிடக் கொடுத்து. நான் சொல்றாரு பாருங்க, நான் கட்டப்பட்டிருக்கையில நீங்க என்னை குறித்து பரிதவித்துமின்றி, நான் கட்டப்பட்டிருந்தேன், அதுக்காக நீங்க பரிதவிச்சீங்க. பரலோகத்துல அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிஞ்சு உங்கள் ஆஸ்தியில். ஏன்னா அவங்க நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கிளியரா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பரலோகத்துல தான் நம்மளுக்கு அதிக மேன்மை இருக்குது. அங்கதான் நிலையான ஒரு 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 பிளாட்ஃபார்ம், நம்ம ஒரு ஒரு மகிமையான ஒரு ஒரு ஸ்தலம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்றென்று அறிஞ்சு உங்கள் ஆஸ்திகளையும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா சந்தோஷமா கொடுத்துட்டீங்க. சந்தோஷமா கொடு தேவனுக்காக. நம்ம கொடுத்து தேவனுடைய காரியம் நடக்கணுங்கிறது இல்லைங்க. அது தேவனுடைய காரியம். தேவன் நடத்துவார். ஆனா கொடுக்கறதுல நம்முடைய இருதயத்தை பார்க்கிறாருன்னு சொல்லி சொல்றோம். ஸோ நம்ம சந்தோஷமா நம்ம வந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது அங்க சொல்றாங்க. நான் கட்டப்பட்டிருக்கலைன்னா, அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க ரோம்ல கைதியா இருந்தபோது இந்த ஒரு நிருபம் எழுதப்பட்டதாக நம்ம வந்து முதலே ஆரம்பத்திலலாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ உலக பிரகாரமான நற்பெயர்களும் இதில் உள்ளடங்கும். அந்த ஆஸ்திகள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் சொல்லி விடணுங்க. எல்லாமே அழைப்புல நம்ம எதை தூக்கி வச்சுட்டு நம்ம உரிமை கொண்டாடிட்டு இருந்துட்டாலும் நம்ம வந்து பரலோகத்துக்கு போக முடியாது. இப்போ கிளியரா சொல்றேன். அடுத்து எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை கான்ஃபிடென்ட் விட்டுவிடாதீர்கள். அங்க சொல்றாரு பாருங்க, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை, அதாவது தைரியம் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட், அதை நீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்லி சொல்றார். அப்ப இங்க தைரியம் அப்படிங்கிறது இன்னொரு நாம கவனிக்கும் பொழுது நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆங்கிலத்தில் கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த தைரியம் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்போ நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க என்கரேஜ் பண்றாரு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. அந்த பலன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பலன்கள் மரண பரியந்தம் விசுவாசத்தை கைக்கொள்ளுவதற்குரியது.
மரண பரியந்தம் உண்மையா இருந்தா தான் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். பாதியில் உண்மையா இருந்தா எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? So, அவருடைய வாக்குத்தத்தங்களின்படி நாம் அவரை நம்பணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புறார். தேவன் என்ன விரும்புறார்? உன்னை அழைச்சவர் நான்பா. வேற யாரும் உன்னை கூப்பிடல. நீ என்ன நம்பு. அதைத்தான் அவர் விரும்புறார். நம்ம என்ன பண்றோம்? அவர் கரெக்டா, இவர் கரெக்டா, அவங்க தான் நம்மளை கூப்பிட்டாங்க, அவங்க தான் நம்மளை வந்தாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. தேவன் தான் நம்மளை கூப்பிட்டுருக்கார். ஸோ அவருடைய வாக்குத்தத்தங்களின்படி நாம் அவரை நம்பணும். கொடுக்குறேன்னா கொடுப்பார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுத்தார். ஆனா அவங்களுக்கு அந்த வழியில எவ்வளோ முறுமுறுப்பு, எவ்வளோ முறுமுறுப்பு. எத்தனை பேர் அழிச்சாங்க. ஸோ அது போல தான் நம்ம போயிட்டு இருக்கிறது கூட ஒரு வனாந்தர பிரயாணம். இன்னைக்கு அந்த புக்குகள்லாம் கூட நம்மக்கிட்ட வந்திருக்கு, கரங்கள் இருக்கும், படிக்கலாம் தொடர்ந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம கூட பரம காணான் நோக்கி தான் போகிறோம். இந்த பரம காணான் போகிற பாதையில் எவ்வளோ முறுமுறுப்பு, எவ்வளோ முறுமுறுப்பு. ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம நம்பணும் ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னா அவர் சொன்னதை செய்வார். இந்த மாதிரி தேவன் தான் நம்முடைய தேவன். மேலும் அத்தகைய விசுவாசத்திற்கு பலனும் கொடுப்பாருங்க. நிச்சயமா அதற்குண்டான பலன் கிடைக்கும். அதை நம்ம நம்பணும். நமது விசுவாசம், நம்பிக்கை, உண்மை, நேர்மை என்பவைகளின்படி தேவன் நமக்கு பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கவனிக்கலாம். அவர் கிரியைகளை விடவும் விசுவாசத்திற்கு தான் பலன் அளிக்கிறாருங்க. எங்கிட்ட கிரியை நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் அங்க பாருங்க, கிரியைகளை விடவும் விசுவாசத்திற்கு அவர் பலன் கொடுக்கிறாரு. மாறாக நம்மால் என்னவெல்லாம் சாதிக்க முடியுமோ அதற்கென்று அவர் பலன் அளிக்கிறது. நம்மளால் என்னெல்லாம் முடியும் அதை பார்த்து கொடுத்துருவாரா? உனக்கு இந்தாப்பா, நீ பெனிஃபிட் வச்சுக்கப்பா, ரிவார்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாருன்னா சொல்ல. ஏன்னா நம்முள்ள செய்கைகளையும் விருப்பங்களையும் உருவாக்குறவர் பிதாவாகிய தேவன் தான். நம்ம என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் அவரால் தான் முடியும். அதான் நம்ம பிரசங்கி சொல்லுவார், ஞானி சொல்லுவார், நம்ம எவ்வளோதான் சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும், எவ்வளோதான் வசதி வாய்ப்புகளோடு இருந்துட்டாலும், அதை அனுபவிக்கக்கூடிய சக்தியை யார் தான் கொடுக்குறாங்கன்னா தேவன் தான் கொடுக்குறார். யார் சொல்றாருன்னா ஞானி. அவ்வளோ சொத்து வச்சிருந்தார், அவ்வளோ சொத்து வச்சு. இந்த ஞானி சொல்றாரு, நான் என்னதான் சொத்து வச்சிருந்தாலும் இது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியை தேவன் கொடுக்கலன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அது போலதான் அன்புக்குரிய ஒரு சொல்லு, நம்மளால என்னவெல்லாம் சாதிக்க முடியுமோ எல்லாமே செய்யலாம். அதுக்காக அவர் பலன் கொடுக்கறது இல்லை. அவர் பலன் கொடுக்கிறது. அப்போ உண்மையாக சகிக்கப்படக்கூடிய அந்த ஒரு சோதனையானது எவ்வளவு கடுமையானதா இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உண்மையுள்ளவர்களுக்கான பலனும் பெரிதா இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளலாம். நம்மளுக்கு அதிகமான சோதனைகள், நிந்தைகள், அவமானம், கண்ணீர், கவலைகள், கஷ்டங்கள் ரொம்ப நம்மளை காயப்படுத்தக்கூடிய சூழலுக்குள் நம்ம கடந்து போறோமா? நல்லா புரிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. உண்மையாக சகிக்கப்படக்கூடிய அந்த ஒரு சோதனையானது எவ்வளவு கடுமையானதா இருக்குதோ அந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களுக்கான பலனும் கிடைக்கும். ஏன்னா அவங்க உண்மையுள்ளவர்கள். அந்த சோதனையின் மத்தியில சகிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா சகிக்கிறதுல அந்த மாம்சத்தின் கிரிகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கிறாங்க, வெளியே சகிச்சிருக்கிறாங்க. அப்ப அதற்குண்டான பலன் தேவன் கொடுப்பார் இல்லைங்களா? ஒரு அநீதியான தேவன் இல்லையா? உங்கள் தைரியத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, ஒருவரால் தேவன் மீதான இந்த விசுவாசம் இல்லாமல் ஒரு நல்ல போராட்டத்தை போராட முடியாது. வெறுமனே விசுவாசித்து நம்பிக்கொண்டும் கோழைத்தனமான முறையில நம்முடைய வெளிச்சத்தை மறைத்து வைப்பதற்கும் கர்த்தர் எந்த ஒரு பலனையும் அவர் கொடுக்கும். நம்மளுக்கு எதுக்குங்க பிரச்சனை? சண்டே மட்டும் போவோம், கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருவோம், ஏதோ கன்வென்ஷன் சொன்னா நம்ம போயிட்டு வந்துடலாம், நம்மளால முடிஞ்சது சின்ன வேலையை செஞ்சு கொடுத்துடலாம். அப்படி இருந்துட்டு இருந்தோம்னு வைங்க, மற்ற பெயர் சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்கள் நம்மளுக்கு வித்தியாசம் இல்லை. துணிஞ்சு வரணும். ஏன்னா இது ஒரு அழைப்பே எப்படிங்க? இடுக்கமான வாசல். இது மலர்மத்தை இங்க இல்லை. மலர்மெத்தைகள் போட்டு உங்களை வாங்கன்னு சொல்லி நம்மளை கூப்பிடல. அது முள்படுக்கைகள் தான். அதுல தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா கடந்து போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ பரீட்சைகள் எதிர்பாராத விதத்துல வரும். மேலும் அவை நமது அன்பு மற்றும் உண்மைக்கான மிக கடுமையான சோதனைகளாக கூட இருக்கலாம். அன்பு மற்றும் உண்மை, அதுக்கான கடுமையான சோதனைகள். அப்போ நம்ம இப்போ எந்தெந்த ஸ்டேஜில் போயிட்டு இருக்கிறோம், இன்னும் சோதனைக்குள்ளேயே போகலையா? அந்த ஸ்டார்டிங்குள்ளேயே வரலையா? சத்தியத்தின் நிமித்தம் நம்மளுக்கு எந்த ஒரு நிந்தைகளும், அவமானங்களும், போராட்டங்களும், வேடிக்கையாக்கப்பட்ட சூழல்களும், ஏளனமா பார்க்கக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கலையா? நம்ம இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் பாருங்க. நமது அன்பு மற்றும் உண்மைக்கான மிக கடுமையான சோதனைகளாக கூட இருக்கலாம். நம்ம ரொம்ப நேசிப்போம், அவங்களே நம்ம மாறலாம்.
இப்படி வேணாலும் சூழ்நிலைகள் கடந்து வரும். ஸோ அன்பு மற்றும் உண்மைக்கான மிக கடுமையான சோதனைகளாக கூட இருக்கலாம்னு சொல்லி சொல்றேன். ஸோ ஆனாலும் நீங்க தைரியத்தை விட்டுறாதீங்க. அந்த நம்பிக்கையை கான்ஃபிடென்ட்டை விட்டுறாதீங்க. பின்வாங்க வேண்டாம். பின்வாங்க வேண்டாம். கலப்பையின் மேல கையை வச்சாச்சு. பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல. நீங்க பின்வாங்க வேண்டாம். மனச்சோர்வு அடைய வேண்டாம். ஊக்கம் இழக்க வேண்டாம். மாறாக தைரியமா ரொம்ப ஊக்கத்தோட நீங்க இருங்கன்னு சொல்லி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களுக்கு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கும் அதேதான். ஸோ அவர்கள் தமக்காக செஞ்ச, சகிச்ச அனைத்தின் பேரிலும் தேவன் அவர்களை அன்பு கூர்ந்து பாராட்டவும் செஞ்சிருக்கார். ஸோ அவர் பேர்ல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஊக்கம் இழந்த நிலை அப்படிங்கிற ஒரு சாம்பல்ல இருந்து எழுந்து புதுப்பிக்கப்பட்ட வைராக்கியத்தோட சிலுவையை சுமந்து கொண்டு தொடர்ந்து முன்னேறுங்கிறார். பாருங்க, இதெல்லாம் என்கரேஜ்மெண்ட் வார்த்தைகள். ஊக்கம் இழந்த நிலைமையில நாம் இருக்க வேண்டாம். நம்மளுக்கு சொல்றாரு பாருங்க, அந்த சாம்பல்ல இருந்து எழுந்து, சாம்பல்ல இருந்து எழுந்து புதுப்பிக்கப்பட்ட வைராக்கியம் நம்மளுக்குள்ள இருக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்து வந்தோடனே ஒரு வைராக்கியம் நம்மளுக்குள்ள இருந்துச்சு. நாளடைவில் என்ன பண்றோம்? மாம்சத்தின் பலவீனத்தின் நிமித்தம் நம்ம விழுகைக்குள்ள போறோம். இப்ப மீண்டும் தேவன் கிருபையை கொடுக்குறாரு. அவருடைய சத்தியங்கள் கொடுக்குறாரு. இன்னும் ஆலோசனைகள் கொடுக்குறாரு. அவருடைய அன்பின் கரம் கொண்டு நம்மளை நடத்துறாரு. அப்ப நம்மளுக்கு சொல்றாங்க, புதுப்பிக்கப்பட்ட வைராக்கியத்தோட மீண்டும் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, எகைன் நீங்க சிலுவையை சுமங்க. தன் சிலுவையை நீங்க எடுங்க. எடுத்துட்டு தொடர்ந்து முன்னேறுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். இப்போ பாருங்க, நமக்கு கிடைத்த வெளிச்சத்திற்கு ஏற்ப வாழவில்லை என்றால் சாத்தான் நம்மிடமிருந்து தைரியத்தை பிடுங்கிச் செல்ல அனுமதிக்கப்படுவான். கொடுத்த அந்த தாளந்துக்கு உண்மையா இருக்கணும். புதைச்சி வைக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன தாளந்து இருக்கோ அந்த தாளந்தை நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்காக செலவு செய்யணும். அப்படி நாம செலவு செய்யாம விட்டுட்டோம்னா, கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா, தாளந்து உண்மையில பொல்லாத ஊழியக்காரனை, அப்படித்தான் நம்மளுக்கு பேர் வந்துடும். ஸோ நமக்கு கிடைத்த வெளிச்சத்திற்கு ஏற்ப வாழவில்லை அப்படின்னா சாத்தான் நம்ம கிட்ட இருந்து தைரியத்தை பிடுங்கி செல்ல அனுமதிக்கப்படுவான். அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுருவாங்க. ஏன்னா கொடுத்ததுக்கே இவங்க கிரியை இல்லை. இன்னும் கொடுத்தா இவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்னா வசனம் மத்தேயு 13 நம்ம படிப்போம் இல்லைங்களா, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணம் அடைவான், காதுள்ளவன் கேட்க கடவான். இப்பெல்லாம் நம்ம வசனங்கள் படிக்கிறோம். ஸோ ரொம்ப கவனமா அந்த ஒரு பாதையில நம்ம பயணிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றார் எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி என்ன செய்யணுங்களா? தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். அப்ப நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கன்னு சொல்லி புத்தி நம்மளுக்கு தேவ சமூகத்திலிருந்து கடந்து வருது. அப்ப தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? அதான் முன்னால பாடங்கள்லாம் நம்ம பார்த்தோம். எபிரேயர் 10:5 ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இந்த வசனம் படிச்சோம் இல்லைங்களா? தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் அவர் விரும்பல, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணார்னு சொல்லி அங்க கர்த்தர் சொல்றாங்க. அப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, நம்முடைய சரீரத்துல தேவனுக்கு காண்பிக்கும். இந்த வசனத்துல பாருங்க, இன்னொரு மொழிபெயர்ப்புல நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல, இதனால் தான் கிறிஸ்து உலகத்திற்கு வந்தபோது கடவுளிடம் விலங்கு பலிகளையோ அல்லது பாவ பரிகார பலிகளையோ நீங்கள் விரும்பவில்லை, ஆனால் பலி செலுத்துவதற்காக எனக்கு ஒரு உடலை தந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. அதனாலதான் வசனங்கள் படிப்போ, தேவனுக்கு உடையவைகளாக உங்கள் சரீரங்களினாலும் அப்படின்னு சொல்லி. அப்ப அதுல எல்லாம் நம்ம தேவனை மகிமைப்படுத்துவதற்காகத்தாங்க இந்த சரீரம். நம்முடைய டோட்டல் வாழ்க்கையே எதுக்காகன்னா தேவனை மகிமைப்படுத்துவதற்காகத்தான். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்காகத்தான். அப்படின்னா பலியையும் காணிக்கையும் நீ விரும்பல. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்கன்னா தன்னையே பலியா செலுத்திட்டாங்க. அதே போலதான் அன்புக்குரிய சகோதர சோர்லே சபை வகுப்பாராகி நம்மளும் பலி செலுத்தணும். அதுதான் தேவ சித்தம். இதெல்லாம் பலி செலுத்தணும். 5 விதமான தாளந்துகள் இருக்கு இல்லைங்களா? 5 விதமான தாளந்துகளும் தேவன் கொடுத்திருக்கார். நேரம், அப்புறம் நேரம்,
உடல் உழைப்பு, செல்வாக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுக்கு நம்ம பலியை செலுத்தக்கூடியதாக இருக்கணும். 5 டேலண்ட்ஸ். இதுதான் தேவன் நம்மகிட்ட விரும்புறார். வாசிக்கலாம் பாருங்க சங்கீதம் 40:6. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பல. என் செவிகளை திறந்தீர். என் செவிகளை திறந்தீர். இப்ப சர்வாங்க தகன பலிகளையும், பாவ நிவாரண பலிகளையும் நீ கேட்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப அன்புக்குரிய சகோதர சோர்களே, தேவன் இன்றைய தினத்துல நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஆச்சரியமான சத்தியங்கள் நம்மளுக்கு குடுத்துட்டு ஸோ நம்ம தேவனுக்குன்னு சொல்லி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடர்ந்து நம்முடைய சித்தங்களை கையளிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அதில் நம்ம சகோதரர் சொல்லும் பொழுது, உலகத்தை விட்டு பிரிந்து அர்ப்பணிப்பு செய்துள்ள கிறிஸ்துவின் சபை தான் அந்த நீங்கள். ஸோ தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அப்படின்னா, நமது புத்தியுள்ள ஆராதனையாகிய நமது சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கணும். நமது சொந்த சித்தத்தை தெய்வீக சித்தத்தின் கீழாக முழுமையாக கொண்டு வந்ததுக்கு அப்புறம் லக்கை அடைந்து விடுவது, நம்முடைய இருதயங்களில் நம்முடைய சித்தத்தில் அந்த குணலட்சணத்தை அடைந்தவர்களாக எல்லா சூழல்களிலும் நிலைமைகளிலும் தேவனுடைய நீதியான சித்தத்தை வாழ்க்கையின் பிரமாணமாக நம்ம நிறுவனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மேலும் பாரு என்ன தேவனுடைய சித்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 தெசலோனிக்கர் 4:3 வாசிக்கிறோம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்குது. என்ன என்ன தேவ சித்தம்? நாம பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறணும் அப்படிங்கிறது தான். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கணும், சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளணும். இதெல்லாம் தேவனுடைய சித்தம். அப்போ இதெல்லாம் நம்ம செய்யணும். அப்படி எல்லாம் செய்யும் பொழுதுதான் வாக்கு தத்தம் பெற்றதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அந்த வாக்கு தத்தம் பெற்றதை பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு அப்படின்னா வாக்களிக்கப்பட்ட காரியங்கள், வாக்கு தத்தத்தினுடைய ஒரு நிறைவேற்றம், ஆபிரகாமுடைய சந்ததி உலகை ஆசீர்வதிக்குங்கிறத அந்த ஒரு மூல வாக்கு தத்தம் அது. அப்ப அது எல்லாத்தையும் நிறைவேற்றுவதற்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா பொறுமை தேவைங்கிறார். பொறுமை. இந்த பொறுமை அப்படிங்கிறதுனுடைய கிரீக் வேர்டு என்னன்னா ஹிப்போமோனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஹிப்போமோனே. அப்போ அதற்கு மீனிங் சந்தோஷத்தோட சகிக்கிறதுங்க. பொறுமை அப்படிங்கிறதுனுடைய மீனிங் என்ன அப்படின்னா சந்தோஷத்தோட சகிக்கிறது. சந்தோஷத்தோட ஒரு நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு தன்மை. கர்த்தர் நமக்கு அந்த ஒரு பொறுமையை வளர்த்துக் கொள்வதற்கான சோதனை தருவதன் வாயிலாக அல்லாமல் வேறு வகையில் நமக்கு பொறுமையை பெற்றுக்கொள்ள முடியாது. பொறுக்கவே முடியாத சூழல் வரும். அதில் தான் பொறுமையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடத்தை தேவன் வச்சிருக்கு. அப்போ அன்புக்குரிய சகோதர சோர்ல பொறுமை இருக்கிறவங்க என்னைக்குமே நிதானமாக இருப்பாங்க. அதான் நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கும்போது பொறுமை இருக்கிறவங்க பேசவே மாட்டாங்க. ரொம்ப ஹம்பிளாக போயிடுவாங்க. ஆனால் நம்ம கவனிக்கிறோம் பாருங்க, அந்த பொறாமையினுடைய விஷயங்கள் அங்கே வந்துருச்சு அப்படின்னா அவங்க தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த அழுக்கு வஸ்திரம் தரித்த ஜோஸ்வா அந்த ஒரு தீர்க்க தரிசன படத்தில் பார்ப்போம். ஓயாது இரவும் பகலும் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா குற்றம் சுமத்தக்கூடிய வரும் ஒரு மேல். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அங்கே வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளணும்னா நீடிய பொறுமை அவசியம். ஏன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இங்கே நம்ம கவனிக்கிறோம் பாருங்க, சோதனை வரும்போது நம்மளுக்கு மெயினாக என்ன பிரச்சனை வரும்னா விசுவாசத்தை விட்டு விலகக்கூடிய சூழல் தான் முதல்ல அங்கே சாத்தான் கொண்டு வந்து வைப்பார். சோதனை வரும்போது நம்மளுக்கு சோதனை வருது அப்படின்னாலே விசுவாசத்தை விட்டு வழிவிலகக்கூடிய சூழல் தான் அங்கே வரும். நிறைய சான்சஸ் அங்கே கொண்டாந்து வைப்பார். உபாய தந்திரங்கள் சாத்தான் ஏற்படுத்துவார். ஸோ பொறுமையோட இருந்து நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை சரியான முறையில் தேவனுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். பொறுமையோடு இருந்து ஏன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது தான் 37ஆம் வசனம். அதற்கு முன்பாக கூட நம்முடைய சகோதரர் ஒரு சில முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. நம்ம வாசிச்சிடறோங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அதற்கு முன்பாக கூட இன்னொரு அந்த பொறுமை அப்படிங்கிறது மிகவும் அடிப்படையான மற்றும் முக்கியமான 53ஆம் ஸ்லைடில் சொல்கிறேன். பொறுமை அப்படிங்கிறது மிகவும் அடிப்படையான மற்றும் முக்கியத்துவமான கிறிஸ்துவ குணலட்சணங்கள் ஒன்று. கிறிஸ்துவ குணலட்சணம்னா கிறிஸ்துவுக்கு இருந்த குணலட்சணங்கள்ல முக்கியமானது பொறுமை. ஸோ அந்த பொறுமை நம்மளுக்கு தேவை. உங்களுக்கு வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க, நமக்கு எவ்வளவு பொறுமை தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம அதிகமாக உணர்ந்து வரணும். பாவத்தையும் தம்முடைய சித்தத்திற்கு எதிரான எதிர்ப்பையும் செழித்து வளர யாவே அதாவது யெகோவா தேவன் அனுமதிக்கும் இந்த காலகட்டத்தில் பொறுமை நம்மளுக்கு வேண்டியதாக இருக்குது. பாவத்தையும் தம்முடைய சித்தத்திற்கு எதிரான எதிர்ப்பையும் செழித்து வளர யாவே யெகோவா தேவன் அனுமதிக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பொறுமை நம்மளுக்கு ரொம்ப அவசியம் சொல்லி சொல்றோம். ஏன் அப்படின்னா எபிரேயர் 10:37 வாசிச்சோம் இல்லைங்களா, வருகிறவர்
இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார், தாமதம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவாருங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க எழுதுனாங்க. அப்போ ஆனா இப்போ வந்துட்டார். இப்போ என்ன பண்ணிட்டாருங்க? வந்துட்டார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கவனிக்கணும். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தைக் கேட்டு கதவைத் திறந்தால், அவனிடத்தில் நான் பிரவேசித்து, அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னுடன் போஜனம் பண்ணுவான். இங்க சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்றார். அப்போ பாருங்க, அங்க நம்ம வந்து வாசிக்கிறோம், வாசற்படியில் நின்று தட்டுறங்கிறார். அப்போ எவ்வளவு அப்பவே வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யாக்கோபுலயும் நாம் வந்து படிப்போம். அப்ப இதெல்லாம் அந்த காலங்களிலே இப்படிப்பட்ட சூழல்கள் இருக்குது அப்படின்னா, இன்றைய தினத்துல எப்பேற்பட்ட ஒரு மகிமையின் சத்தியங்கள் கர்த்தருடைய 2ஆம் பிரசனத்துல வந்திருக்குது. சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனோட நான் பிரவேசிச்சு அவன் கூட நான் போஜனை பண்றேங்கிறார். அவனும் என்னோட போஜனை பண்ணுவான். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. வாசற்படியில் நின்று தட்டுறார். அப்போ ரொம்ப சமீபமா இருக்கு நம்முடைய இந்த ஒரு உலகத்தினுடைய முடிவு, நம்முடைய மீட்பு. அப்போ சபையினுடைய பலிய இப்ப என்ன பண்றாருன்னா கேதர் பண்ணிட்டு இருக்காரு, கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தன்னோட அது ஏன் கலெக்ட் பண்றாருன்னா, கலெக்ட் பண்ணி தன்னுடைய ரத்தத்தை கூட அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மிங்கிள் பண்ண போறார். பழைய ஏற்பாட்டில் அப்படித்தானுங்க அந்த பாவ நிவாரண நாள் நடந்துச்சு. காளை, வெள்ளாட்டுக்கடா. காளையின் பலிய அந்த ரத்தத்தை பிடிச்சிட்டு, அதே பாத்திரத்துல கொஞ்சம் இருக்கும். அந்த ரத்தத்துக்கூடயே ஆட்டுக்கடாவினுடைய அந்த ஒரு வெள்ளாட்டுக்கடாவினுடைய அந்த பலி கூட அங்க அதே போல தான் இங்கேயும் வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தர் இப்ப வந்து சபையினுடைய பலியை நிறைவேற்றி அந்த ஒரு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார். நிறைவேற்றத்த. தன்னுடைய ரத்தத்துக்கு கூட அதை மிங்கிள் பண்ணி என்ன பண்ண போறாருன்னா, என்ன பண்றாருன்னா, பிதா கிட்ட கொண்டு போய் ஒரு ஜாயிண்ட் பேமெண்ட் பண்ண போறார். குடுக்க போறார். இந்த ப்ராசஸ் தான் இப்ப வந்து போயிட்டு இருக்குது இந்த கடைசி நாட்கள்ல. ஆனா இது தெரியாம இந்த கடைசி நாட்கள்ல பல்வேறு வஞ்சனையான விஷயங்கள சாத்தான் என்ன பண்றாருன்னா, சபையின் மத்தியில கொண்டாந்து விட்டுறார். இப்ப நம்ம ஒட்டுமொத்த நம்முடைய எய்ம் என்னவாக இருக்குது அப்படின்னா, நம்ம சபையாக மாறணும். நம்முடைய நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கணும். இதெல்லாம் தான் நம்முடைய எய்ம். ஆனா இப்ப வேற வேற விஷயங்கள கொண்டாந்து விட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய சிந்தைகளை மாற்றக்கூடிய இதுதான் நம்ம வந்து கவனிக்கிறோம். அப்ப சபை நிறைவடைய போகுது. இத இப்படித்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மணவாட்டிய அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காரு இப்போ. அப்போ அந்த அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. தாமதம் பண்ண மாட்டாரு இனி. இனி வந்து என்ன பண்ண மாட்டாருன்னா, தாமதம் பண்ண மாட்டாரு. புத்தியுள்ள கன்னிகைகள் விழிப்படைஞ்சு மணவாளன் கூட போயிரும். ஐயோ! மணவாளன் வந்துட்டார் போயிருவாங்க. புத்தி இல்லாத கன்னிகைகள் பரிசுத்தாவினுடைய வழிநடத்துதல் இல்லாம அப்படியே முழிச்சுட்டு அங்க வந்துரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா அங்க வந்து சொல்றாரு. அப்ப அந்த வருகிறவர் அப்படிங்கிறதுக்கு கூட பாருங்க கிரீக் வேர்ட் என்னன்னா கெஹோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. கெஹோ அப்படிங்கிறது. அப்படின்னா வந்திருப்பது. அப்ப இங்க இங்க இருக்கிறது. இருக்கிறது அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்ம கவனிக்கிறோம். வந்திருக்கிறது, இங்க இருக்கிறது. இருக்கிறார் இப்போ. இப்ப எதிர்காலம் அல்ல, மாறாக நிகழ்காலம் அது. இப்ப வந்திருக்கிறார். பவுலினுடைய வார்த்தைகள் குறிப்பாக யுகத்தின் முடிவில் இருக்கக்கூடிய நமக்கான எச்சரிப்பா இருக்குது அன்புக்குரிய சகோதரர். அப்ப கொஞ்ச காலத்துல அவர் என்ன பண்ண போறாருன்னா, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தான நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போட போறார். அவர் தாமதம் பண்ண மாட்டார் அப்படின்னா, இனியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டார். இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகட்டும்லாம் பார்க்க மாட்டார். இது இப்ப நிறைவேற போகக்கூடிய சூழல்கள் இருக்குது. அப்ப நிறைவேறிருச்சு. அவர் வந்துட்டார், இனி தாமதிக்க மாட்டார் அப்படின்னா, நீ வந்து மணவாட்டி வந்து தூங்கட்டும்னால விட்டு இருக்க மாட்டார். ஆயத்தமா இருக்கிறவங்களும் கூட்டிட்டு போயிருவார். மற்றவர்கள் கைவிடப்பட்டவர்களாக நிராயுதபாணியாக கண்ணீரோட டிசப்பாயின்மெண்டோட இருக்க வேண்டிய சூழல் வரும்னு சொல்லி சொல்றார். இது நம்ம கவனிக்கணும். அடுத்து எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். அங்க சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போயிட்டோம் அப்படின்னா அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இருக்காது. திருவிழித்துல நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வடைவார். எவரது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சிகிறேன். அதாவது நேர்மையோட நடக்கக்கூடிய என் அடியார்னு சொல்லிட்டு நம்பிக்கையினால வாழ்வடைவாங்க. எவராவது பின்வாங்கி போறாங்க அப்படின்னா அவர்ல நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன்ட்டார் சொல்றார். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்று அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்று கவனித்து பார்ப்பேன் என்றேன். இங்க சொல்றாரு பாருங்க, நான் என் காவல்ல தரிச்சு. இது கடைசி கால பாதங்களுக்கான நமக்கான ஒரு எச்சரிப்பா இருக்குது. கொஞ்சம் கவனமா இந்த வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. நான் என் காவல்ல தரிச்சு
அரணுல நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி, இந்த வசனம் படிச்ச மாதிரி இருக்குங்களா? நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகள்ல தீர்க்கமாய் வரை. த சார்ட் ஆஃப் ஏஜஸ், அதுல இந்த வசனம் இருக்கு. ஸோ தீர்க்கமா வர குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமா வரும், அது தாமதிக்கிறது இல்ல. அது இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். இந்த வசனத்தை தான் அங்க எபிரேயர் 10:38 கோடிட்டு காட்டுறார். அப்ப தன்னுடைய விசுவாசத்தினால, அப்ப தன்னுடைய விசுவாசம்னா எந்த விசுவாசத்தை குறித்து சொல்றாரு? கடைசி கால சபையில எந்த விசுவாசம் அப்படின்னா, தாமதித்தாலும் காத்திருப்பேன்ங்கிற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் வேணுங்கிறார். பின்வாங்கி போயிட்டோம் அப்படின்னா அவங்க மேல என்னுடைய ஆத்மா பிரியமா அங்க வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா அங்க வந்து சொல்ற. அடுத்து மேலும் வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரயோஜனமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தேடுகிறவன் வாசிக்கும்படிக்கு பலகையிலேயே தீர்க்கமாக வரை. இதை வந்து சொல்லிட்டு தான் அடுத்து எபிரேயர் 2:4 சொல்றாரு, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்று இருந்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு இப்ப எதை குறித்து நம்மளுக்கு கவலை இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய ரட்சிப்பு ஃபர்ஸ்ட். அதை குறித்து ரொம்ப கவலையோடு இருக்கணும். கவலையோடனா ஐயோ அப்படின்ட்டு அப்படி அல்ல. இந்த ரட்சிப்புல நான் எப்படி நான் ரட்சித்துக் கொள்றது? தேவனுடைய வார்த்தைகளின் மூலியமாக என்னை நான் எப்படி சரி பண்ணி கொள்றது? இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம கவலையற்று இருப்போமானா தண்டனைக்கு எப்படி தப்பிச்சு கொள்ளுவோம்? முடியவே முடியாது. மேலும் ரோமர் 1:17 சொல்றாரு, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால வெளிப்படுத்தப்பட்டு. விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். ஏன் இப்ப விசுவாசத்தை குறித்து சொல்றாரு? கடைசியா முடிய போகுது இல்லைங்களா இந்த 10ஆம் அதிகாரம். அடுத்தது விசுவாசத்தை குறித்து தான் பேசுறாரு. அதனாலதான் அவங்களை அடுத்த அதிகாரத்துக்கு தயார் பண்றார். விசுவாசத்தை குறித்து அவர் வந்து பேசுறாரு. மேலும் லூக்கா 18:8 கூட சொல்றாரு, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்கிறவர் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசை காண்பாரோ என்றார். சொல்றார் பாருங்க, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பார். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பித்தவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. மனுஷகுமாரன் வந்தாச்சு. இப்ப நம்ம எப்பேற்பட்ட விசுவாசம் காண்பிக்கணும்? மகா பரிசுத்தமான விசுவாசம் நம்ம வந்து காண்பிக்கணும். ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய சூழல்ல தான் விசுவாச குறைச்சலே வருது. அவர் வந்து மணவாட்டியை கூட்டிட்டு போக வராரு. இப்ப நாம வந்து ஆடைகளை வந்து என்ன பண்றோம்னா கலங்கப்படுத்தி வச்சு அந்த விசுவாச குறைச்சல் நம்ம கிட்ட உருவாக கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அப்போ நான் அந்த மாதிரி ஒரு குளைச்சல் ஏற்படக்கூடிய, விசுவாச குளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ ரொம்ப வெகு ஜாக்கிரதையோடு இருந்து நம்ம வந்து செய்யணும், ஒரு ஓட்டத்தில் ஓடணும். ஸோ இறுதியாக பேசும்போது எபிரேயருடைய விஷயங்களை அந்த 3ஆம் அதிகாரமெல்லாம் கோடிட்டு காட்டுவார். அதில் நம்ம இப்போ இந்த சகோதரர் சொல்லும் பொழுது பாருங்க, நீதிமான் அப்படின்னா முதல் நீதிமான் இயேசு, ரெண்டாவதாக கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கம் வைக்கக்கூடிய எல்லாருமேன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்படின்னா, அத்துடன் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கடந்து சென்ற பின் நாம் தொடர்ந்து வளர்ச்சியடைவதற்கு ஏதுவாக பொருத்தமான ஆவிக்குரிய ஊட்டச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தேவனுடைய வார்த்தை நம் சொந்த யோசனைகளுக்கு எதிரடியாக பேசும் பட்சத்தில் நாம் நம் சொந்த யோசனைகளை புறக்கணித்து அவர் வழி நடத்தும்படி செயல்படுதல் அவசியம். நம்முடைய சொந்த நிதானிப்புகளை, சொந்த கருத்துக்களை நம்ம வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நாம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். காணப்படுகிறவைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம விருப்பத்திற்கு விரோதமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்றில்லை. நம் இருதயங்களில் கர்த்தர் ஒருபோதும் தலையிடுறது இல்லைங்க. நாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஊழியத்திலிருந்து பின்வாங்கி போகலாம், ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் பேக் டு பெவிலியன் சூழல் வரும், சூழல் வரும். ஏன் அப்படின்னா கடைசி கால பாதாங்க வகுப்பார் மத்தியில் இப்படிப்பட்ட வஞ்சனையான விஷயங்கள் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா சாத்தான் கொண்டு வருவாங்க. ஸோ நாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஊழியத்திலிருந்து பின்வாங்கி போகக்கூடிய சூழல்கள் வரும். ஸோ நம்ம விட்டுறக்கூடாது, தொடர்ந்து முன்னோக்கி போகணும், தொடர்ந்து முன்னோக்கி போகணும்.
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நிறைய ரீபிரிண்ட் நம்முடைய 7ஆம் தூதன் இருக்காங்க. ஸோ அவ்வளவும் நம்ம படிக்கிறதுக்கு டைம் இல்லாதனால ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் வந்து படிச்சுட்டு போயேன். ஸோ நம்ம பாருங்க, பாவச்சேற்றில் புரளவும், கோபம், தீமை, வெறுப்பு, பொறாமை, சண்டை, மேட்டிமை, கலகம் செய்யறது, புறங்கூறுறது, இதெல்லாம் மாம்சம் மற்றும் பிசாசின் கிரிகள். இதுல போயிட்டு நம்ம சிக்கிட்டு மகிழ்ச்சி அடையக்கூடாதுன்னு சொல்லி சொல்றோம். இதெல்லாம் பின்வாங்கி போவதற்கு உண்டான விஷயங்களாக இருக்குது. ஸோ இது பொதுவாக திடீரென்று இல்லாமல் படிப்படியாகத்தான் நடைபெறும்னு சொல்லி சொல்றோம். படிப்படியாக தான் அது நடைபெறும். மேலும் பூமிக்குரிய விஷயங்களையே மனதில் வைத்து சிந்திக்கிறது, பூமிக்குரிய விஷயங்களையே. கர்த்தரின் சித்தத்தை செய்ததிலிருந்து பின்வாங்கி போய் இப்படியாக பலி செலுத்துறதுலேருந்து விட்டு விலகி போறது. பூமிக்குரிய விஷயங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கும். அதனால தான் சொல்றார், நன்மை செய்யறதுல சோர்வடையக்கூடாது. நன்மை செய்வதில் சோர்வடைவதும், உண்மையற்ற தன்மையின் பலன்களை விரும்புவதுமே விசுவாச மார்க்கத்திலிருந்தும் தேவ தயவிலிருந்து பின்வாங்குவதற்கான முதல் படியா இருக்குது. ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ பாருங்க, விழுந்து போன சுவாபத்தின் இச்சைகளுக்கு சாதகமாக சத்தியத்தை சமரசம் செய்திடுவதற்காக முதல்ல பெருமூச்சுடனும், பின்னர் குறுகிய மனப்பான்மையுடனும், பின்னிட்டு திரும்பி பார்த்து இறுதியில் முழுமையாக அடிபணிந்து பின்வாங்கி போகக்கூடிய சூழலெல்லாம் வரும். எல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, செவி கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றோம். அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அங்க பாருங்க, அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்கு. அப்படி பின்வாங்கி போகுதலானது மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்குது அப்படிங்கிறத அங்க வந்து சொல்றார். சொல்லிட்டு அடுத்து கூட வாசிங்க கடைசி நாமோ வசனம். கெட்டு போகாமல் பின்வாங்குகிறோமானால் ஆத்மா இடர விசுவாசிக்கிறோமாய் சொல்றார், இருக்கிறோம். நாமோ கெட்டு போக பின்வாங்குறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். இப்ப பாருங்க, நம்ம ரட்சிப்படையணும், நம்ம ரட்சிப்படைய வேணும் அப்படின்னா பாருங்க, தேவனுடைய ரட்சிப்புக்குள்ள அந்த ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவன் மீதும் கர்த்தர் மீதும் சத்தியத்தின் மீதும் மகா பரிசுத்தமான விசுவாசம் தேவை. தேவசனம் தான் திருவிழியத்துல வாசிங்க. நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறோ அல்ல, மாறாக நம்பிக்கையும் வாழ்க்கையும் காத்துக்கொள்வோர் ஆவார். நாமும் பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல, நம்ம அதுக்காக வரல. மாறாக நம்பிக்கையும் வாழ்க்கையும் காத்துக்கொள்வோர் ஆவர் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படியாக பிதாவாகிய தேவன் கிட்ட சேருவதற்கு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வச்சு அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது நம்ம தொடர்ந்து பிரயாசங்கள் ஏறெடுக்கணும். அப்படி ஏறெடுக்கும் பொழுதுதான் அதற்கே உண்டான ஆசீர்வாதங்கள் அங்க வந்து கிடைக்கும். அப்போ இப்படி இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த அந்த கடைசியில் முடிக்கும் பொழுது விசுவாசத்தை குறித்து முடிக்கிறார். விசுவாசம் ரொம்ப முக்கியம், விசுவாசம் ரொம்ப முக்கியம், அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லி முடிக்கிறார். ஏன் அப்படின்னா 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்து இதுல மட்டுமா விசுவாசத்தை குறித்து இந்த 11ஆம் அதிகாரத்தில் மட்டுமா சொல்றாரு, இல்லை 10ஆம் அதிகாரத்தில் படிச்சோம். அதே போல எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தை குறித்து பேசுவார். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றார், இல்லை தேவனுடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி சொல்றார். அப்ப நம்முடைய நங்கூரம் கிறிஸ்து தான், அவர் மேலதான் போடணும், அதெல்லாம் குறித்து வந்து பேசுவாரு. அப்ப பொதுவாகவே அந்த ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள போகணும் அப்படின்னா விசுவாசம் தேவை. தேவன் மேல அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. ஆனா அந்த விசுவாசத்தையே அசைக்கக்கூடிய சூழல்கள் கடந்து வரும் நம்ம மத்தியில. அப்படிப்பட்ட சூழல்களை நம்ம எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம மத்தியில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வரலாற பின்னால குறிப்பிடுறார். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து வாழணும்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும்? பூமிக்குரிய பாகத்திலேயே மேன்மையான ஆசீர்வாதம்னா ஆவிக்குரிய பாகத்துல எவ்வளோ மேன்மையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த 11ஆம் அதிகாரத்துல வந்து பேசுறார். தேவன் அனுமதிக்கும் பட்சத்துல தொடர்ந்து நாம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா அந்த 11ஆம் அதிகாரம் வாரம் கடந்து செல்லலாம். பொறுமையோடு கட்டின அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து